சரி, நாம் மனவளக்கலை யோகாவில் இருக்கிறோம். மனவளக்கலை என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மனதை வளப்படுத்துது. மனம்னா என்ன? வேற உயிரின் பழக்க நிலை வேற, அறிவில் எண்ணங்களின் தொகுப்பு மனம். உயிரின் பழக்க நிலை, எண்ணங்களின் தொகுப்பு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஜீவகாந்தம். கரெக்டு. மனம்னா என்னன்னா நீங்கள் எம்ஏ ஸ்டாண்டர்டு, அது கொஞ்சம் ஆழமாக சொல்லணும். ஜீவகாந்தத்தை வளப்படுத்துவது. மனம்னா என்ன? ஜீவகாந்தம். அப்போ மன வளக்கலைன்னா எதை வளப்படுத்துவது? ஜீவகாந்தத்தை வளப்படுத்துவது. ஜீவகாந்தம் என்பது உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டே இருக்கிற ஜீவகாந்தம். அது ஒரு காந்தமாக இருப்பதனால காந்தத்தை நாம் சாதாரணமாக என்ன பேர் விட்டு அழைக்கிறோம்? அதை தெய்வத்தோட பிரதிநிதி அல்லது தெய்வம்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆத்மான்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் உடலுக்குள்ளாக இருக்கிற ஜீவகாந்தத்தை என்ன பேர் சொல்லுவாங்க? ஜீவ ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஆத்மா தான் தெய்வம். அந்த தெய்வம் உடலுக்குள்ளாக காந்தமாக இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த காந்தம் உடலுக்குள்ளாக என்ன பேரில் இயங்கிட்டே இருக்குது? ஜீவகாந்தம். அப்போ ஜீவகாந்தம் தான் ஜீவாத்மா. முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் எங்கேயோ கேள்விப்பட்டமே இருக்குது இல்லையா? அந்த மனமாக இருக்க ஜீவகாந்தம் தான் உடலுக்குள்ளாக ஜீவ ஆத்மாவாக. ஆத்மா என்பது தெய்வம். அந்த தெய்வம் உடலுக்குள்ளாக ஜீவ காந்தமாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அப்படின்னா வளப்படுத்தணும். எதை வளப்படுத்துவது? ஜீவகாந்தம் தான். அதுதான் எல்லா இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஜீவகாந்தம். மனவளக்கலை என்றால் என்னன்னு ஒரு வார்த்தை கேள்வி வந்தால் நீங்கள் என்ன எழுதுவீங்க? ஜீவகாந்தத்தை வளப்படுத்துவது. அப்புறம் வளப்படுத்துவதுன்னா என்னது? வளம்னா என்ன? வளப்படுத்துவதுன்னா என்ன? அதிகமாகுது. வேற அதிகமாகிறது கொஞ்சம் இங்கிலீஷ் சொன்னால் என்ன பேர் இருக்கும்? நெருக்கம் வேற, ஸ்ட்ரென்தனிங் வேற. கொஞ்சம் பக்கத்தில் வந்துச்சிங்க. அளவு, குவான்டிட்டி. என்னது? ஒன்று குவான்டிட்டி. அப்போ குவான்டிட்டி இருந்தால் கூட என்ன இருக்கணும்? குவாலிட்டி இருக்கணும். அப்போ வளம்னா எதை குறிக்குது? குவான்டிட்டி. அப்போ மனவளக்கலை என்றால் என்ன? ஜீவகாந்தத்தின் அளவையும் தரத்தையும் உயர்த்துவதே. ஜீவகாந்தத்தின் அளவையும் தரத்தை செறிவை உயர்த்துவதே. செறிவுனா என்னது? திணிவு. அப்போ மனவளக்கலை என்றால் என்ன ஒரு கேள்வி வந்துன்னா நீங்கள் சொல்கிறது என்ன இதை சொல்லணும்? ஜீவகாந்தத்தின் அளவையும் தரத்தை செறிவை உயர்த்துவதே மனவளக்கலை. 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கோம். 2 மார்க் கொஸ்டின் அவுட்டு. வாங்க மார்க் சரி, இதை கரெக்டாக அதே லைன் எழுதணும். மாற்றி எழுதான் கிடைக்காது, மார்க்கு கிடையாது. இந்த 3 பாயிண்ட் எழுதணும். இப்போ செறிவுனா என்னது? மின்சாரத்தில் வால்டேஜ் செறிவாக இருக்குன்னு சொல்கிறோம். செறிவுனா என்ன ஆச்சு? அங்கே திணிவு அதிகம் இருக்கணும். திணிவு அதிகமாக இருந்தால் மின்சாரம் இயக்கங்கள் நல்ல முறையில் இருக்கும் இல்லையா? அதுபோல் இப்போ அந்த முறையில் ஜீவகாந்தத்தின் செறிவையும் திணிவையும் பற்றியுள்ள அறிவே, ஜீவகாந்தமே உடலுக்குள்ளாக தெய்வமாக இருப்பதனால அதை பற்றியுள்ள அறிவு ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது எதை பற்றி நாம் படித்து கொண்டே இருக்கிறோம்? ஜீவகாந்தத்தை பற்றியுள்ள விளக்கம் தான். ஆன்மீகம் அந்த ஜீவகாந்தத்தை அளவு தரத்தை உயர்த்தக்கூடிய கல்வி, அதாவது அதை பற்றியுள்ள அறிவு. அதுதான் நம்முடைய ஆன்மீக அறிவு. இந்த ஆன்மீகத்தில் கற்றுக்கொள்வது, நாம் கற்றுக்கொள்ள அத்தனை கல்வியுமே, ஆன்மீக கல்வி அத்தனையுமே ஜீவகாந்தத்தை அடிப்படையாக தான். முழுக்க ஜீவகாந்தத்தை அடிப்படையாக தான். அதை தான் நம்ம இந்த ஆன்மீக கல்வியில் கற்றுக்கொள்ள, அதை பற்றி உள்ள அறிவு. இந்த ஆன்மீகத்தில் ஜீவகாந்தத்தை பற்றி, ஜீவகாந்தத்தை பற்றிய அறிவு ஆன்மீக அறிவாக இருக்குது. கல்வியில் படிக்கிற என்ன கல்வியாக இருக்கும்? இந்த ஜீவகாந்தத்தை பற்றி முழுக்க நம்முடைய எல்லா பாடங்களுமே அடிப்படையாக வைப்பது ஜீவகாந்தத்தை அடிப்படையாக வச்சு தான். அது இல்லாமல் ஒன்றும் அங்கே கிடையாது.
அப்போ வளம் ஜீவகாந்தம் தான் எனக்கு சொல்லும் பொழுது உடலில் ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு மூல காரணமாக இருந்து செயல்படுது எது? ஜீவகாந்தத்தை உடலுக்குள்ளாக அதுக்கு உற்பத்தி பண்ண மூல காரணமாக இருப்பது எது? உடல் என்பதோ பஞ்சபூத கூட்டில் முதல் பூதமாக இருக்கிறது எது? விண்ணிலையா, காற்றுலையா, நெருப்புலையா, அல்லது கனல்லையா, அல்லது எதில் காந்தம் அதிகமாக இருக்குது? விண்ணில். வெளியில் இருக்கிற விண்ணு உடலுக்குள்ளாக வந்தால் அதுக்கு பேர் என்ன பேர் சொல்கிறோம்? உயிர் சொல்கிறோம். அப்போ ஜீவகாந்தத்தை வளப்படுத்துவதுன்னா ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணதுக்கு மூலமாக உடலுக்குள்ளாக எது இயங்கி கொண்டே இருக்கிறது? எது இயங்கி கொண்டே இருக்குது? உயிர் உயிர்த்துகள். உயிர்த்துகள் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அதிலேருந்து வருது ஒரு அலை. அப்போ உயிர்த்துகள் உடலுக்குள்ளாக சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த உயிர் துகளில் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது வருகிற அலை, அந்த உயிர் எங்கே சுழந்து கொண்டே இருக்குது? நம்முடைய உடல். உடல் எவ்விதமாக ஆக்கப்பட்டிருக்குது? உடலுடைய தன்மை எவ்விதமாக இருக்குது? உடலுடைய தன்மை செல்கள், அதுக்கு மேலே அடிப்படையில் பஞ்சம், அதுக்கப்புறம் அணுக்கள், அதுக்கப்புறம் உள்ளுக்கு போனோம். இன்னும் சரி சரி. உயிர் உடலுக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு அலை என்ன அலையாக இருக்குது? அப்படி வரேன் காந்தம். சரி, உயிருக்குள்ளாக உடலுக்குள்ளாக அந்த காந்தத்துக்கு, அந்த காந்தத்துக்கு என்ன பேர்? உயிர் காந்தத்துக்கு பேர் என்ன பேர்? ஜீவகாந்தம். அந்த உடலுக்குள்ளாக ஜீவகாந்த உற்பத்தி பண்ண உயிரை உடலுக்குள்ளாக உற்பத்தி பண்ணுவதற்கும் சேமித்து வைப்பதற்கும் மூல காரணமாக இருப்பது எது? எது? ஜீவவித்து. சரிதான், ஜீவவித்து குழம்பு. ஜீவவித்து குழம்பு இந்திரநாத் சார். அப்போ ஜீவவித்து குழம்பு அதுதான் உயிரை உற்பத்தி பண்ணுவதற்கும் சேமித்து வைப்பதற்கும் அடிப்படையாக இருக்கிறதுனால அந்த ஜீவவித்து குழம்பை உடலுக்குள்ளாக தெளிவு பெற செய்து அதை அமுத ரசமாக மாற்றி அது மூலமாக ஜீவகாந்தத்தை உடலுக்குள்ளாக தெளிவு பெற செய்வது மாற்றி. அப்போ அடிப்படையில் எதுவாக இருக்குது? ஜீவவித்து குழம்பு. அப்போ அதை பற்றி ஜீவவித்து குழம்புடைய தரம், அதே சமயத்தில் அதுதான் உயிரை பிடித்து வைத்து கொண்டே இருக்குது, உயிர் மூலமாக தான் ஜீவகாந்தம் சுழந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லும் பொழுது இந்த ஜீவவித்து குழம்பை உடலுக்குள்ளாக சூற விட்டு அதை திணிவு பெற செய்வது தான் காயகல்பத்தில் அடிப்படையான பயிற்சி. அடிப்படையான பயிற்சி சொல்லும்போது உச்சகட்ட பயிற்சி என்று சொல்லும்போது அடிப்படையிலேயே ஜீவவித்து குழம்பை பதங்கப்படுத்துவ பயிற்சி. ஜீவவித்து குழம்பை பதங்கப்படுத்து, ஜீவவித்து குழம்பை பதங்கப்படுத்துவது சொல்லும் பொழுது அது ஆன்மீகத்துக்கு முக்கியமானது. சொல்லும் பொழுது தெய்வ அருளை பெறுவதற்காக ஆன்மீகத்தில் ஒரு நெறி வைத்திருக்கார்கள், ஒரு ஒழுங்குமுறை வைத்திருக்கார்கள். இறைநிலை உணர்வு, தெய்வத்தை உணர்வதற்காக. அது என்ன நெறியாக இருக்குது? அந்த ஒழுக்கம் தான் என்ன நெறி? தன்மனைப்பா, கற்பு நெறி. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாற்றி பிரம்மச்சரியம். என்ன மாதிரி? பிரம்மச்சரியம். ஸோ பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டு தான் இறைநிலையை உணர முடியும். அவ்விதமாக இறைநிலையை உணர்ந்தவர்கள் தான் ஞானிகளாக இருக்கிறார்கள். அப்படி இறைநிலையை உணர்ந்த ஞானிகள் ஆக இருந்தவர்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு பிரம்மச்சாரியாக இருந்தார்கள். துறவத்திலிருந்து பிரம்மச்சாரியாக இருந்து சொல்லும்படி வரும்பொழுது தான் அப்படி பிரம்மச்சரியத்தில் இருந்தவர்கள் யார் யார்? இல்லறத்திலிருந்து பிரம்மச்சாரியிலிருந்து இறைநிலை உணர்ந்தவர்கள் பேர் யாரெல்லாம் சொல்லலாம்? விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாக்ரட்டிஸா எனக்கு தெரியாது, ரமண மகரிஷி, வள்ளலாறு, வேற இதில் நீங்கள் சொன்னது விவேகானந்தர், ரமணர், இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணாங்களா? நீங்கள் சொன்னீங்க இல்லறத்துலேருந்து பிரம்மச்சாரியத்தில் வந்து சொல்லணும். அவங்களாம் இல்லறத்தில் இருந்தாங்களா? இல்லறத்தில் அவங்களாம் இருக்கலை, அவங்களாம் இல்லறத்தில் இருக்கலை, விவேகானந்தர் இருக்கலை. இல்லறத்தில் இருந்து இறைநிலையை உணர்ந்து போனவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா வள்ளலார் சொல்லலாம், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லலாம், அப்புறம் மகரிஷி கிடையாது, புத்தர் எடுத்துக்கலாம். ஆமாம், சரி. துறவரத்தில் இருந்து இறைநிலை உணர்ந்தவங்க யார்? விவேகானந்தர், ஏசு கிறிஸ்து, யார் யார்? ரமண மகரிஷி. சரி, அவங்களாம் அங்கே போனவங்க தான். சார் தான். ஆனால் மகரிஷி எப்படி?
இல்லறத்துல இருந்து அவர் துறவத்தில் போகலை, பிரம்மச்சாரியத்துக்கு போகலை. நல்லா புரிஞ்சு கொடுங்க. இல்லறத்துல எல்லாத்தையும் அனுபவித்தார். எல்லாத்தையும் அனுபவித்து இறைநிலையை உணர்ந்தார்கள். அப்படி இல்லறத்தில் இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்து இறைநிலையை உணர்ந்தவர்களை என்ன பேர் விட்டு அழைப்பார்கள்? அவர்கள் தான் மகரிஷி. அவங்க தான் என்ன பேர்? அவர்கள் தான் இல்லறத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டு இறைநிலையை உணர சென்றவர்கள். முக்கியமானவர்களில் திருவள்ளுவர், திருமூலர், தாய்மார், அவங்களாம் என்ன பேர் சொல்கிறோம்? அவங்க தான் சித்தர்கள். சித்தர்கள் சித்தர்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். ஆனால் அனுபவிப்பில் ஒரு அளவு முறை வைத்துக் கொண்டார்கள். என்ன அளவு முறை? 5 அளவு முறை வைத்துக்கொண்டு இறைநிலையை உணர்ந்த அவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்களில் தான் எல்லாரும் திருமணம் ஆகி இல்லறத்தில் இருந்து கொண்டு இல்லற பிரம்மச்சரியத்துக்கு போல, இல்லற துறவத்துக்கு போல, இல்லறத்துக்குள்ள எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு, ஆனால் அனுபவிப்பில் எப்படி இருந்தாங்க? ஒரு அளவு முறை வைத்துக்கொண்டு இறைநிலையை உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள். அந்த சித்தர்கள் தான் இந்த கலையை கொண்டு வந்தார்கள். சரி, கொஞ்சம் மேலே போகிறப்ப தான் செய்ய இருக்கும். அடிப்படையிலே போகணும். ஸோ உங்களுக்கு தத்துவத்தில் அடிப்படையான ஒரு தத்துவம் உங்களுக்கு தெரியும். அந்த தத்துவத்தில் வரும் பொழுது உங்களுக்கு தெரிவித்தது என்னென்னா, ஏன்னா இதை பற்றி நல்ல முழுமையாக நீங்கள் தெரிந்துக்கணும். நல்லா தெரிந்தால் தான் எவ்வளோ ஏன் உச்சக்கட்ட பயிற்சிட்டு. இன்னைக்கு காலையில் இந்த மத்தியானம் எல்லாம் சாப்பிட்டீங்க. எத்தனை பேர் காயல்பம் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் கை தூங்க. ஆஹா, பொய் சொன்னால் கருமையை கெட்டு இறக்கணும், இறக்கிங்க. பரவாயில்ல, பெண்களுக்கு சில விதிவிலக்கு இருக்கும். மீது உள்ள என்னாச்சு கேட்கு, ஏன் செய்யலை? அவ்வளோ ஒரு மதிப்பு தெரியல. ஒரு பொருள் மதிப்பு தெரிந்ததுன்னா எவ்வளோ தூரம் இருக்கணும். அவ்வளோ உச்சகட்டமான ஒரு பயிற்சி நம்ம சொல்கிறோமே. அந்த பொருளை மதிப்பை தெரிஞ்சு வீட்டில் கார் சாவி எல்லாம் பைக் சாவி இருக்கு, ராத்திரினால தொலைவிப்பு எடுக்கிறீங்களே, ஏன் அந்த மதிப்பு தெரியும்? இதை பற்றி தெரியல உங்களுக்கு, அதனால தான். சரி, இப்போ வாங்க தெரியலாம். சார் உங்களுக்கு அடிப்படையில் தத்துவத்தில் உங்களுக்கு அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்தது உடல், இது உயிர் சக்தி, இங்கே ஜீவகாந்தம், இங்கே மனம், இது வித்துக்கணும். இதுதான் உங்களுக்கு எல்லாம் வகுப்பிலே சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ உடலுக்குள்ள உயிர் சுழந்து கொண்டே இருக்குது. இந்த உயிர் சுழந்து கொண்டே இருந்தால் அதிலேருந்து வருகிற வேவ்ஸ் என்னவா இருக்குது? அது பேர் ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தம் தான் மூளை மூலமாக போனால் அது எதுவாக இருக்குது? மனமாச்சுது. இந்த உயிர் சக்தியை உடலுக்குள்ளாக பிடித்து வைத்திருப்பது எது? ஜீவவித்து குழம்பு. இது அடிப்படை. சரி, இந்த அடிப்படையில் உடல் என்பது பஞ்சபூத கூட்டு. உடல் என்பது பஞ்சபூத கூட்டு. பஞ்சபூதங்களில் எதெல்லாம் பஞ்சபூதங்கள்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வீடு. எல்லாமே காணும் காட்சி பார்க்கும் பொருள் எல்லாமே பஞ்சபூத கூட்டு சொல்லும் பொழுது நம்ம உடலும் பஞ்சபூத கூட்டு. உடலுக்குள்ளாக நீர், நிலம், நீர், நெருப்பு. நிலம் எங்க உடலுக்குள்ளாக இருக்குது? உடலுக்குள்ளாக நிலம் எங்க இருக்குது? கெட்டியா இருக்கு. நீர் என்பது உடலுக்குள்ள எப்படி இருக்குது? ரத்த ஓட்டம். நெருப்பு என்பது வெப்ப ஓட்டமாக, இது காற்றோட்டமாக. விண் என்பது உடலுக்குள்ள எப்படி இயங்கிக் கொண்டே இருக்குது? உயிராக இருந்து கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்குது. ஸோ உடலுக்குள்ளாக உயிர் சுழந்து கொண்டே இருக்குது. உயிர் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது இடையில 3 ஓட்டங்கள் சரியா இருக்கணும். என்னென்ன ஓட்டங்கள்னா? ரத்த ஓட்டம். சரி, இந்த 3 ஓட்டங்கள் சரியா இருந்ததுன்னா உடலுக்குள்ள உயிர் நல்லா சுழந்து கொண்டே இருக்கும். இந்த 3 ஓட்டங்களையும் குழப்பம் வரும். குழப்பம் வந்தால் உடலுக்குள்ள உயிர் சுழல முடியாது. அப்போ தான் எல்லாம் வரும், நோய் நொடி. அப்போ எப்போல்லாம் குழப்பம் வரும்? எந்தெந்த கண்டிஷனில் குழப்பம் வரும்? எந்தெந்த கண்டிஷனில் குழப்பம் வரும்? 5 அளவு முறை. 5 ஃபேக்டர். இது தெரிஞ்சுக்கணும், அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். என்னென்ன 5? உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம். இதை அளவு முறை மாறக்கூடாது, முறை மாறக்கூடாது, அலட்சியப்படுத்தும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் அதை பற்றி விளக்க சொல்ல வரல. அந்த உடலுக்குள்ள உயிர் சுழந்து கொண்டே இருக்குது. சுழந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணமாக இருப்பது ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம். இந்த ரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் எப்போ குழப்பம் வரும் உடலுக்குள்ளாக? இந்த 5 அளவு முறை. உணவு, உழைப்பு. சரி, உதாரணமாக உங்களை சொன்னால் உங்களை பற்றி இதை பற்றி உங்களுக்கு தெரியும் முழுமையாக. இருந்தாலும் உணவை பற்றி மாத்திரம் டைஜஸ்ட் பண்ணுறோம். டைஜஸ்ட் பண்ணுற வயிற்றில் என்ன உற்பத்தி ஆகுது? அதை இது பண்ணுறதுக்காக டைஜஸ்ட் பண்ணுற வயிற்றில் ஒரு ஆசிட், என்ன ஆசிட்டு? ஹைட்ரோக் ஆசிட்டு. அதை பல்வரைஸ் பண்ணுது, கூல் பண்ணுது.
நீங்கள் 1 மணிக்கு சாப்பிட்றீங்க, 1:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, சாப்பிடலை, அது உணவு தேடுது. நீங்கள் சாப்பிட்லன்னா அந்த ஆசிட் என்ன ஆகும்? ஆசிட் என்ன செய்யுது? அப்படியே அவன் வெளியில் சைஃபன் அவுட் பண்ணி ₹1 நாணயத்தை வச்சா என்னாச்சு? நாணயமே என்னாச்சு? பஸ்மமாயிரு. அது போல் அலட்சியப்படுத்தா என்னாச்சு? உடம்புக்குள்ளாக அப்படி என்னாச்சு? அப்படி கொட்டிருக்கு. உணவை தேடுது, உணவு கிடைக்கல, உள்ளுக்குள்ள மியூக்கஸ் மெம்பர் அப்படி என்ன செய்யுது? அரிச்சா என்ன உற்பத்தி ஆயிரும்? அல்சர். அலட்சியப்படுத்தா அல்சரு. இப்படி எல்லாம் விவரத்தை எல்லாம் சொல்லிப்பாங்க. அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் எல்லாமே சொல்லிப்பாங்க. சார் இந்த 5 அளவு முறை. சார் உடல். உடல் முதல் அடிப்படையில் பரு உடல், பிசிக்கல் பாடி. பரு உடலாக இருக்குன்னா கொஞ்சம் ஆழமாக போகும். பரு உடல். பரு உடலுக்குள்ளாக அப்படியே உள்ளுக்கு போய் பார்த்தா இன்னொரு உடல் இருக்கு. என்ன உடல்? என்ன உடல்? நுண்ணுடல். அது ஆஸ்ட்ரல் பாடி. அதற்கு உள்ளாலையும் போய் பார்த்தாலும் இன்னொரு உடல். என்ன பாடல்? காசல் பாடி. அப்போ நமக்காக 3 உடல். என்னென்ன உடல்? பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல். பரு உடல், நுண்ணுடல், காந்த உடல் சொல்ல. இந்த பரு உடல் என்பது பஞ்சபூத கூட்டு. நுண்ணுடல் என்பது எதனுடைய கூட்டு? உயிர்த்துடைய கூட்டு. காந்த உடல் என்பது எதனுடைய தன்மையா இருக்குது? காந்தமா இருக்கு. சார் இந்த 3 அடிப்படை நல்லா புரிஞ்சுங்க. சார் பரு உடலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றோம் அலோபதி டாக்டர்ஸ். நுண்ணுடலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றவங்க யாரு? சித்தா டாக்டர்ஸ். காந்த உடலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றவங்க யாரு? ஹோமியோபதிஸ். இந்த 3 ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா? சரி. இப்போ இந்த 3 உடல் சொல்லும் பொழுது இந்த உடலுடைய உற்பத்தி எவ்விதமாக வந்தது? பரு உடல் ஏனால் ஆக்கப்பட்டது? பரு உடல் பஞ்சபூத கூட்டு. பஞ்சபூதங்கள் என்ன பஞ்சபூதங்கள்? நெருப்பு, காற்று, விண். விண் எங்கேருந்து வந்தது? விண்ணுடைய கூட்டு. விண் எங்கேருந்து வந்தது? விண்ண எதனுடைய தொகுப்பா இருக்குது? விண் என்னுடைய தொகுப்பா இருக்குன்னா விண்ணுக்கு மூலமாக ஒன்று இருக்குது. அது என்னது? இறை துகள். அதை காடு பார்ட்டிகிள் சொல்லுவாங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் அதை பற்றி முழு விளக்கமாக அதை பற்றி சொல்லுவோம். செகண்ட் இயரில் காட் பார்ட்டிகிள். அந்த காட் பார்ட்டிகிள் எதுலேருந்து வந்துன்னு பார்த்தால இறை வெளியிலேருந்து வந்தது. ஸோ இதான் இறைவெளி. இறைவெளி சுத்த வெளியாக இருக்குது. அது தன்னை இறக்கி கொண்டு இறை துகளாக வந்தது. கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் மாற்றி வச்சுருங்க. அந்த இறை துகள் அப்படியே இறைநிலை எங்கேயெல்லாம் இருக்கோ அங்கேயெல்லாம் இறை துகளாக இப்படியே இருந்து கொண்டே இருக்குது. அது இறை துகள் ஒன்று சுழந்து கொண்டே இருக்கும்போது அதிலேருந்து ஒரு அலை, எந்த ஒரு பொருள் சுழந்தாலும் அதில் என்ன உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும்? அலை. அது என்ன அலையாக இருக்குது? காந்த அலை. இப்போ காந்தோன்னு எப்போ எந்த வார்த்தை வந்தாலும் சரிதான், அது இந்த ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இறை துகளை தான் குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை மனசில் வச்சுங்க. உங்கள் புத்தகத்தில் எங்கெல்லாம் இறைத்துகள் இருக்கோ அதெல்லாம் எதை குறிக்குது? அதாவது காந்தத்தை தான் காந்தோட இறைத்துகளை நினைச்சு. இந்த இறைத்துகள்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பாக வரும்போது அதற்கு ஒரு பேர். அதுக்கு ஒரு பேர் என்ன பேர்? அதுக்கு பேர் விண். அதுக்கு பேர் விண். அப்போ விண் எதனுடைய கூட்டாக இருக்குது? இறைத்துகள். அப்போ விண்ணை என்ன செய்து கொண்டே இருக்கும்? சுழந்து கொண்டே. சுழந்த அலையிலேருந்து என்ன வந்து கொண்டே இருக்கும்? அலை. அது என்ன அலை? அதுலேருந்து ஒரு அலை. அது என்ன அலை? வான்காந்த அலை. அது காந்த அலை. இது என்ன அலையா இருக்குது? வான்காந்த அலை. சரி. இந்த விண்ணுடைய தொகுப்பாக வரும் பொழுது இந்த விண்ணு தான் இந்த மாதிரி சுழந்து கொண்டே இருக்கும்போது அதுலேருந்து ஒரு அலை வந்து கொண்டே இருக்கு. விண்ணிலேருந்து ஒரு அலை வந்து கொண்டே. அந்த அலை தான் என்ன பேர் சொன்னீங்க? காந்தம். அது என்ன காந்தம்? வான்காந்தம். சரி. இந்த வெளியில இருக்கிற விண்ணு இந்த மாதிரி சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அதுவே உடலுக்குள்ளாக அந்த விண்ணு தனிமமா அந்த விண்ணு உடலுக்குள்ளாக சொல்றது அது பேர் என்ன பேரு? உடலுக்குள்ள வெளியில இருக்கிற விண்ணு பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. நம்ம உடல் ஏனால் ஆக்கப்பட்டது? பஞ்சபூதங்கள். அப்போ உடலுக்குள்ளாக பஞ்சபூதங்களாக விண்ணு உடலுக்குள்ளாக சொல்ல அதுக்கு பேர் என்ன பேர் ஆகுது? அது பேரு உயிர். அது பேரு உயிர். சரி. இந்த உடல் எவ்விதமாக அமைக்கப்பட்டிருக்குது? உடலோட அமைப்பு, பருவுடலோட அமைப்பு இதெல்லாம் அடிப்படையில் எதாவது ஆக்கப்பட்டது? செல்கள். அது உங்களுக்கு நல்லது. செல்கள் உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு செல்லுடைய வேலை என்ன படிச்சுட்டீங்க? சொல்லுங்க. செல்லுடைய வேலை என்ன? வளர்ச்சிதை, இனப்பெருக்கம் செய்தல், தூண்டு வினை செய்வது, உடலை இயக்குவது. சரி. 4 பால். இது கொஸ்டின் கேட்டிருக்கேன். அது பார்த்துங்க. 2வது கொஸ்டின் உங்களை அவுட்டு. சார் போட்டு. சரி. சார் உடம்பு செல்லுக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எக்டோபிளாசம், எண்டோபிளாசம், அப்போ உள்ளுக்குள்ள எல்லாம் இருக்குது. நியூக்ளியர் பிளாசம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பற்றி அடுத்த கிளாஸை முழுக்க பார்க்கலாம். எப்படி இருக்குது செல்லுடைய அமைப்பு, அதோட இயக்கங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி. அதற்குள்ளாக போனால் அந்த செல்லுடைய அமைப்பில் வரும்பொழுது சுத்த வெளி நம்ம சொன்னோம். திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓவரி.
சுத்தவெளி. சுத்தவெளியிலிருந்து எது உற்பத்தியாச்சு? இறைத்துகள். இறைத்துகளை தொகுப்பு தான் எதுவாச்சு? எனர்ஜி பார்ட்டிகல் தான் எது? விண்ணு. அந்த விண்ணுடைய சொகுப்பு எதாச்சு? மூலகங்கள். அதாவது உடல் என்பது மூலகங்களால் ஆக்கப்பட்டது. அதை புரிஞ்சுக்கணும். உடல் என்பது மூலகங்களால். அந்த மூலகங்கள் எப்படி வந்தது? அப்படியே மூலகங்கள் எப்படி வந்ததுன்னு பார்க்கும் பொழுது, அதாவது ஒரு விண் இன்னொரு விண்ணை அப்படியே சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது, இப்படி சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது விண்கள் நிறைய இருக்குது. விண்கள் நிறைய இருக்கும் பொழுது இங்கே ஒரு விண் சுற்றுவது, இங்கே ஒரு விண் சுற்றுவது. அந்த விண் சுற்றும் பொழுது அந்த சுழலில் வரும்போது அங்கேருந்து என்ன உற்பத்தி ஆகி கொண்டே இருக்குது? அலை. அது என்ன அலை? காந்த அலை. சரி, அப்போ இங்கே ஒரு சுழல், இங்கே ஒரு இப்படி கோடான கோடி விண்கள் சுழலும் பொழுது எல்லாம் ஒன்று போல சுற்றுமா? வேக வேறுபாடு இருக்குமா? வேக வேறுபாடு இருக்குமா? ஒன்று போல சுற்றுமா? அப்படி வேக வேறுபாடு. ஏன்? ஒன்று 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கும், இன்னொன்று 1000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம் இல்லையா? அந்த சுழலுக்கு தகுந்தது போல எவ்வளோ தூரம் எப்போ பிறந்ததோ அதற்கு தகுந்த பேர் அப்படி கோடான கோடி விண்கள் அப்படியே சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அத்தனை விண்கள் என்ன உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது? என்ன உற்பத்தி ஆகிக்கொண்டே? அலை. அது என்ன அலையாக இருக்குது? காந்த அலையாக இருந்து கொண்டே இருக்குது. இது அடிப்பில் புரிஞ்சுக்க சார். அப்படின்னு வரும்பொழுது இங்கே ஒன்று சொல்லுது, இங்கே ஒன்று சொல்லுது, அப்படியே சுழலும் பொழுது 2 விண்களை மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிப்போம். ஏதாவது 2 விண்களை இந்த மாதிரி சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது 2 விண்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஏதாவது 2 விண்களை ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இங்கே ஒரு சீனியர் வின் சொல்லுது, இங்கே ஒரு ஜூனியர் வின் சொல்லுது. நிறைய கோடான கோடி சுற்றுது. நமக்கு புரியுதுக்கா 2 விண்கள் எடுத்து இங்கே ஒரு சீனியர், இங்கே ஒன்று ஜூனியர். எது வேகமாக சுற்றும்? சீனியரா ஜூனியரா? இது புறப்பட்டு 200 கோடி வருஷம். அந்த ஜூனியர் வின் புறப்பட்டு 10 கோடி வருஷம். எது வேகம் சுத்தம்? நல்லா சுத்து சீனியரா? அது கரடு. நீங்க ஒன்று ஏது சுத்தம் அதிகமா? ஜூனியர் தான் சுத்தம். சரி, 2 சுத்துக்குது. சுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்குது? அலை. சரி, வெளியில யார் இருக்காங்க? சுத்த வெளி. அது யாருடைய தன்மை என்ன? எல்லாத்தையும் சேர்க்கும். அப்படியே பக்கத்தில் சேர்க்கும். அப்படியே பக்கத்தில் இங்கேயும் ஒரு அலை, இங்கே ஒரு விண், இங்கே ஒரு விண். இது சீனியர் விண், இது ஜூனியர் விண். 2 சுத்த வெளி அழுத்தம் 2 பக்கத்தில் வரும். பக்கத்தில் நெருங்கி ஒட்டுக்குது. ஒட்டுமா ஒட்டாதா? அழுத்தத்தால் ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டுமா ஒட்டாதா? ஒட்டாது. ஏன்னா இடையில யார் இருக்காங்க? அலை இருக்கு, அதனால ஒட்டாது. அவ ஒட்டாது. வெளியில சுத்த வெளியோட ஒரே ஒரு கேரக்டர் என்ன? எல்லாத்தையும் நெருக்கும். அதை பத்தி விவரமா அடுத்த வருஷம் படிப்பேன். ஏன்னா சுத்த வெளிங்கிறது இறைவெளி. அதோடைய கேரக்டர் என்ன? எல்லாத்தையும் நெருக்கிட்டே இருக்கும். அப்படியே நெருக்கிட்டு பக்கத்தில் வர வைக்கும். பக்கத்தில் வரக்க 2 ஒட்ட முடியாது. ஒட்ட முடியாத பொழுது இந்த சீனியர் வீண் இங்கே சுற்றி கொண்டே இருக்கு, ஜூனியர் இங்கே சுற்றி கொண்டே இருக்கும் பொழுது இந்த ஜூனியர் வெளியிலையும் போக முடியாது, பக்கத்தையும் நெருங்க முடியாது. ஆனால் இது வேகமாக சுற்றணும். சுற்றுறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அப்போ அது எப்படி சுற்றும்? சுற்றுறதுக்கு இடம் அது எப்படி சுற்றும்? சுற்றணும். சுற்றுறதுக்கு இடம் வேணுமே. எப்படி சுத்தம்? வெளியிலையும் போக முடியாது, பக்கத்துலேயே வர முடியாது. அப்போ எப்படி சுத்தம்? சீனியரை மையமாக வைத்து ஜூனியர் என்ன செய்யும்? அப்படி இந்த மாதிரி சுற்ற ஆரம்பிச்சு. சீனியர் மையமாக வச்சு ஜூனியர் அப்படியே சுற்றி ஆரம்பிச்சு. அப்படியே சுற்றினா ஒரு சிஸ்டம் ஃபார்மேஷன் ஆயாச்சு. என்ன சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு? 2 அணுக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு, ஒரு சிஸ்டம் ஃபார்மேஷன் ஆயாச்சு. இந்த 2 சரி, அந்த சிஸ்டத்துக்குள்ள இன்னொரு அணுக்களை உங்களுக்கு தள்ளி விடு சுத்தவெளி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு தொகுப்புக்குள்ளால 3 அணுக்கள் சேர்ந்த ஒரு தொகுப்பு. அப்படி இன்னும் 4 அணுக்கள் சேர்ந்த இப்படி 1 2 4 6 8 இப்படி 2 4 6 இப்படி நிறைய கோடான கோடி அணுக்கள் சேர்ந்து இருக்கும் பொழுது இப்படி 2 அணுக்கள் சேர்ந்த ஒரு அணுக்களுக்கு ஒரு பேர் விஞ்ஞானத்தில் கொடுத்துட்டாங்க. என்ன பேர் கொடுத்தாங்க? 2 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பேரு? ஹைட்ரஜன். 3 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் கொடுத்தாங்க. என்ன பேரு? டெட்டோரியம். 4 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பேரு? ஹீலியம். இப்படி அணுக்கள் கூட்டி இப்படி 16 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பேர் சொல்லிட்டாங்க? 8 எலக்ட்ரான் 8 புரோட்டான் சொன்னா என்ன சொல்லுவாங்க? அது ஆக்சிஜன். இதெல்லாம் உங்க புத்தகத்தில் இருக்குது, புரிஞ்சுக்க. அப்போ அங்கே வச்சு முடிக்கக்கூடாது. அது ஆக்சிஜன். 14 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பேரு? நைட்ரஜன். அணுக்கள் சேர சேர அதனுடைய பேர். அப்படி 78 அணுக்கள் சேர்ந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? காப்பர். 79 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பேரு? அது கோல்டு. 80 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு பேர் என்ன பேரு? அது மெர்க்குரி. அது அணுக்கள் சேர்க்க சேர்க்க அது ஒரு பேர், அவ்வளவுதான். அப்படி மூலகங்கள் இப்போ எத்தனை மூலகங்கள் சொல்லியிருக்காங்க? 92 மூலகங்கள் சொல்லியிருக்கிறாங்க. மூலகங்கள்னா வேற ஒண்ணுமே இல்லை, இந்த அணுக்களுடைய கூட்டு. இந்த அணுக்களோ விண்ணிலேருந்து வருகிற தன்மை. இது வழியிலே அந்த அலைகள் மூலமா ஒன்றோடு ஒன்று இணைந்து சேருது. ஒவ்வொரு அணுக்களுக்கும் ஒரு பேர் கொடுத்துட்டாங்க. வேற ஒன்று 2 அணுக்கள் சேர்ந்து அதுக்கு ஒரு பேர், 16 அணுக்கள் சேர்ந்து ஒரு பேர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அணுக்கள் கூட்ட சேரும் பொழுது அதற்கு ஒரு குணம் தன்மையும் கொடுத்துட்டாங்க.
அது அதுக்கு 2 அணுக்கள் ஹைட்ரஜன், அதுக்கு என்ன தன்மை? அழுத்தம். அந்த இடத்துல 16 அணுக்கள் சேர்ந்து ஆக்சிஜன் சுழந்து கொண்டே இருக்கு. அப்போ ஆக்சிஜன் சுழந்தால் அதுக்கு ஒரு குணம். அது ஆக்சிஜன் என்ன குணம்? படிச்சிருப்பீங்க, எரியிற தன்மை. நைட்ரஜனுக்கு என்ன குணம்? அணைக்கிற தன்மை. 78 காப்பருக்கு என்ன குணம்? அது மின்னுது. அப்படியே ஒவ்வொன்றா வந்துட்டு வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்று சேர்ந்து சேர்ந்து வந்தால் அதற்கு ஒரு குணத்தை கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இப்படி சேர்ந்தது 92 மூலகங்கள். இதுதான் அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அவ்விதமாக மூலகங்களால் ஆக்கப்பட்டு நம்ம உடல், பருவுடல் மூலகங்களால் ஆக்கப்பட்டது. அப்போ நம்ம உடலுக்குள்ளாக என்னெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர், இப்படி எல்லாம் இருக்குது இல்லையா? அத்தனை சேர்ந்த பருவுடல். நமக்குள்ளாவே என்னெல்லாம் இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, வைரம், வயலூர் எல்லாம் இருக்குது. வெட்டி பார்த்தா எல்லாம் இருக்குது நமக்குள்ளால. ஒன்று பாரு, எல்லாம் வெட்டி பார்த்தா தங்கம் எடுக்கணும், வெட்டி பார்த்தா கிடைக்கும். பூமியில் எவ்வளோ வெயிட் இருக்குதோ அது பஞ்சபோத கூட்டு, நாம பஞ்சபோத கூட்டு. அதே மாதிரி எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டு நாம மூலகங்களால் ஆக்கப்பட்டது. அந்த மூலகங்களுக்கு அடிப்படையான ஒரு மூலகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மூலகங்களால் ஆக்கப்பட்டு மூலகங்களால் சேர்ந்து சேர்ந்து தொகுப்பாக இன்ஆர்கானிக் ஆர்கானிக் உயிரின பரிணாமெல்லாம் வந்து எடுத்து நம்மளாம் செல்களால் ஆக்கப்பட்டிருக்கோம். இப்போ அடிப்படையில் உடலுக்குள்ளாக அணுக்களால் ஆக்கப்பட்டு மூலகங்களால் ஆக்கப்பட்ட மூலகங்கள் தொகுப்பு எதில் தொகுப்பாக இருக்குது? புரிஞ்சுக்கணும். மூலங்கள் தொகுப்பு எதாக இருக்குது? அணுக்களுடைய கூட்டு. அணுக்கள் எதனால் ஆக்கப்பட்டது? மூலங்கள் எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டது. அது அணுக்கள் தனித்தனியான அணுக்கள் எதனால் ஆக்கப்பட்டது? விண்ணால் ஆக்கப்பட்டது. விண்ணை எதனால் ஆக்கப்பட்டது? இறைத்தோடு ஆக்கப்பட்டது. அப்படியே வரும் பொழுது இதை மாற்ற புரிஞ்சுக்கங்க. அப்படியே வரும் பொழுது செல்களால் ஆக்கப்பட்டுன்னு வரும் பொழுது இப்போ நம்ம திரும்ப அறிவி பண்ணுறேன். அப்சல்யூட் ஸ்பேஸ்லேருந்து நம்ம உற்பத்தி ஆனோம், இறைநிலையிலேருந்து வந்து அப்சல்யூட் ஸ்பேஸ் தான் இறைவெளி, அதான் இறைநிலை. இருந்து என்ன உற்பத்தியாக இருக்கு? இறை துகள். அது சேர்ந்து எனர்ஜி போட்ட விண்ணாக வந்தது. விண்கள் சேர்ந்து சேர்ந்து என்னாச்சு? மூலகங்கள். இந்த மூலகங்கள் அடிப்படையாக இருந்தது பஞ்சபூத கூட்டாக வந்தது. இந்த பஞ்சபூத கூட்டுக்கு அடிப்படையில் எத்தனை மூலகங்கள் பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். இந்த 6 தான் உங்களுக்கு புக்கில் போட்டிருக்கேன். கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர். இந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இந்த 5 சேர்க்கை தான் பின்னாடி செல்களாக உருவாகுது. அந்த கார்பன் என்ன? ஹைட்ரஜன் 2 அணுக்கள் சேர்ந்தது, கார்பனா 6 அணுக்கள் சேர்ந்தது, ஆக்சிஜன்னா அதே மாதிரி இந்த மாதிரி இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இதெல்லாம் சேர்ந்தது தான் கார்பன்னா 12 அணுக்கள் சேர்ந்தது. நைட்ரஜன்னா ஹைட்ரஜன்னா 1, ஆக்சிஜன்னா 16 அணுக்கள். இதெல்லாம் சேர்ந்து டோட்டலாக நம்மளோட உடலே இந்த 5 தான். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து என்ன உற்பத்தி ஆகுது? அமினோ ஆசிட்ஸு, டிஎன்ஏ உற்பத்தி ஆகுது. டிஎன்ஏல உற்பத்தியான டிஎன்ஏல என்ன உற்பத்தி ஆகுது? ஜீன். ஜீன்ல என்ன வருகிறது? குரோமோசோம். குரோமோசோம் சேர்ந்த செல்லு, செல்லு சேர்ந்த டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் சேர்ந்த ஆர்கன், ஆர்கன் சேர்ந்த சிஸ்டம், சிஸ்டம் சேர்ந்த பருவுடல். பருவுடல் சிஸ்டமாக இருக்குது. 7 சிஸ்டங்களா, முக்கியமான 7 சிஸ்டங்கள், 7 மண்டலங்களா இருக்கு. என்ன மண்டலம்? ரத்த ஓட்ட மண்டலம், வெப்ப ஓட்ட மண்டலம், காற்று ஓட்ட மண்டலம், எண்டோகிரைன் கிளாண்ட், இப்படி 7 மண்டலங்களா இருக்குது. அதற்குள்ள ஒவ்வொரு உறுப்புகள் இருக்குது. அந்த உறுப்புகள் எதனால் ஆக்கப்பட்டது? தசைகளால் ஆக்கப்பட்டது. தசைகள் எதனால் ஆக்கப்பட்டது? செல்கள். செல்கள் எதனால் ஆக்கப்பட்டது? குரோமோசோ. குரோமோசோ எதனால் ஆக்கப்பட்டது? ஜீன். ஜீன் உங்களுக்களால் எதனால் ஆக்கப்பட்டது? இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. அது எதனால் ஆக்கப்பட்டது? இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர். இது எல்லாம் எதனால் ஆக்கப்பட்டது? விண்ணால் ஆக்கப்பட்டது. அவ்வளோதான். புரிஞ்சுக்க, மொத்தமே இதுதான். பாடத்தில் தெளிவாக புரிஞ்சுக்க, அதில் போட்டு வச்சுக்கணும். இது எதனால் ஆகட்டும் சார் அப்படியே வரும் பொழுது இந்த செல், இந்த ஒவ்வொன்றும் செல்களுக்குள்ளாக பருவுடல் செல்களால் டிஎன்ஏ, ஆர்என்ஏ ஆக்கப்பட்ட இல்லையா? ஒவ்வொரு செல்லுகளுக்குள்ளாகவும் உள்ளுக்கு எது சுழந்து சுழந்து ஓடிக்கொண்டே இருக்குது? எது உள்ளுக்குள்ளே உழந்து ஒவ்வொரு செல்லுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்குது? எது உயிர் துகள். உயிர் துகள்னா எதுவாக இருக்குது? உள்ளுக்கு உயிர் துகள் சுழந்து கொண்டே இருந்தால் அதுலேருந்து என்ன உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கும்? காந்தம். அந்த காந்தம்னு சொன்னால் அதுக்கு 2 கேரக்டர். என்னென்ன கேரக்டரு? ஒன்று தள்ளு சக்தி, கொள்ளு சக்தி, அட்ராக்ஷன், இன்னொன்று ரிப்பல்சன். அப்படி ஆனதுதான் நார்த்து போல் சவுத்து போல் ஆக்கப்பட்டு நம்ம உடல் ஒவ்வொரு செல்களால் இருந்து கொண்டே இருக்குது. அதனால தான் உங்களை கை எப்படி வச்சு பாருங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா என்ன இருக்குதோ காந்த அழுத்தம் இருக்குன்னு உங்களை சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? முதலாக உடல் எல்லாம் பஞ்சபூதங்கள் கூட்டுகளால் ஆக்கப்பட்டது. அது அணுக்களால் ஆக்கப்பட்டது, அணுக்கள் மூலகங்களால் ஆக்கப்பட்டது. அப்படியே மூலங்கள் உடலுக்குள்ளாக செல்களால் ஆக்கப்பட்டு ஒவ்வொரு செல்லு வட துருவம் தென் துருவம் என்ற முறையில் அப்படியே அமைக்கப்பட்டிருக்குது. சரி, அப்போ இந்த உள்ளுக்குள்ளாக எது ஒவ்வொரு செல்லை இணைத்து கொண்டே இருக்குது? ஜீவ காந்தம். அந்த காந்தம் தான் உடலுக்குள்ளாக எல்லாத்தையும் இயங்கிக் கொண்டே இருக்குன்னு சொல்லும் பொழுது உடலுக்குள்ளாக காந்த திரு எவ்வளவு தூரம் இருக்குதோ இந்த காந்தத்தை உடலுக்குள்ளாக கொடுத்தது யாரு? எது உடலுக்குள்ளாக சுழந்து கொடுத்து கொண்டே இருக்குது?
எது சுழந்து கொண்டே இருக்குது? உயிர்த்துகள். மறந்துக்கூடாது, உயிர்த்துகள். உடலுக்குள்ள காந்தம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி உடலுடைய இயக்கங்கள். காந்தம் குறைவா இருந்ததுன்னா உடலுடைய இயக்கங்கள் மோசமா இருக்கும். இப்போ காந்தம் சொல்லும், இந்த ஜீவகாந்தம் சொல்லும் பொழுது இந்த ஜீவகாந்த திணி உடலுக்குள்ளாக எவ்வளவு தூரம் இருக்குதோ அது உடலுக்குள்ள ரெண்டு வித வேலை செய்யும். ஒன்று உடல் இயக்கம், இன்னொன்று மன இயக்கம். உடல் இயக்கத்திற்கு 80%, மன இயக்கத்துக்கு 20%. உடல் இயக்கத்துக்கு 80%, மன இயக்கத்துக்கு 20% சொல்லும் பொழுது இந்த உடலுக்குள்ளாக எல்லா மெட்டபாலிக் ஃபங்க்ஷன், சாப்பிட்ட உணவு 7 தாதுக்களாக வருது, மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்றது எல்லாமே இந்த ஜீவகாந்தம் தான். இந்த ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக குறைஞ்சிதுன்னா, அவட லெவல் 70% கீழே குறைஞ்சதுன்னா நமக்கு உடல் நலம் கிட்டாச்சுன்னு அர்த்தம். ஜீவகாந்தம் 50% வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். 20% வந்துச்சுன்னா இன்டென்சிவ் கேர் போயிட வேண்டியதுதான். 0% போச்சுன்னா தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஆளை விட்டு. சரி, அப்போ ஜீவகாந்த உடலுக்குள்ள எவ்வளோ திணிவு இருக்குதோ அதற்கு, அதனால தான் தத்துவத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன வார்த்தை சொல்லுவாங்க? காயமே இது என்ன காற்று உள்ள கிடச்சிருக்குது? ஜீவகாந்த காற்று. அந்த உங்க ஜீவகாந்த காற்று உடலுக்குள்ள எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணக்காதான் உங்களை கையை எப்படி வச்சு பாருங்க சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் கையை வச்சு பாருங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு பாருங்க. அது ஒரு அந்த அளவுக்காக உங்களை சொல்றதுக்காக. இப்படி கண்ணை மூடிட்டு அப்படியே கையை கவனிங்க ஒரு அளவுக்காக. ஜஸ்ட் சரி, வாழ்க்கை கை சேருதா சேரலையா, இழுக்குதா இழுக்கலையா? யாருக்கெல்லாம் இழுக்கல கொஞ்சம் கை தூக்குங்க. அப்போ இழுக்கலன்னு என்ன அர்த்தம்? இழுக்கல என்ன? ஜீவகாந்தம் அவுட்டு, அங்கே நோய் வந்தாச்சு. இதை வச்சே கண்டுபிடிச்சா யாரெல்லாம் இப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்களோ நோய் அவுட்டு எல்லாம் வந்தாச்சு. சில இப்படி அழுத்தி பார்க்க அப்படியா சேருமான்னு சொன்ன. அந்த ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக எவ்வளவு தெளிவு இருக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி. சரி, இந்த ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக இயங்கி கொண்டு இப்படி சுழந்து ஓடிக்கொண்டே இருக்கும். ஜீவகாந்த உற்பத்தி பண்ண உயிர்த்தொழில் உடலுக்குள்ளாக இப்படியே சுழந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிற ஜீவகாந்தத்தில் ஷார்ட் சர்க்கியூட் உண்டாச்சுன்னா என்ன உற்பத்தி ஆச்சு? தடை உண்டாச்சு. முத என்ன உற்பத்தி ஆச்சு உங்களுக்கு தெரியும். என்னது? வலி, அடுத்தது நோய், அடுத்தது மரணம். இந்த வலி, நோய், மரணம் எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்குது? ஜீவகாந்த தடை. புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஓடிக்கொண்டே இருக்க ஓட்டத்தை தடை உண்டாச்சு. அப்போ இந்த ஜீவகாந்த உடலுக்குள்ளாக எவ்வளவு தூரம் அழுத்தமா இருக்குதோ அப்போ நமக்குள்ளாக இம்யூனிட்டி பவர் என்ன? நோய் எதிர்க்கும் சக்தி. இப்போ என்னென்ன நோய் சொல்றாங்களா? என்னென்ன நோயில வருங்களா? என்ன நாய் காய்ச்சல் அவர் என்ன வருது? அதெல்லாம் எல்லாம் சரியா போயிடும். சரி, நோய் இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்கும். இந்த ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக சுழந்து ஓடும் பொழுது ஜீவகாந்த வரவு இருக்கு. என்ன வழியில வரவு வருது உங்களுக்கு தெரியும். என்ன வரவு வருது? உணவு, ஜீவகாந்த வரவு எதுலேருந்து வருது? பூமி நடுமையத்திலேருந்து உணவு, நீர், காற்று எதுலேருந்து அதிகமாக வருது? எதுலேருந்து அதிகமாக வருது? உணவுல இருந்தா, நீர்ல இருந்தா, காற்றுல இருந்தா, கோள்களிலிருந்து வரும் பொழுது மற்ற எந்த கோள்லேருந்து அதிகமாக நமக்கு ஜீவகாந்தம் வருது? நவகிரக தவம் பண்றீங்கல்ல, சூரியன், சந்திரன் எல்லாம் பண்றீங்களா? எந்த கோள்ல அதிகமாக நம்ம ஜீவகாந்தம் வருது? செவ்வாய் எல்லாம் வருது, வேலைலாம் வருது. எது பெரிய கோள்? எந்த கோள்லேருந்து வரும்? குரு. அப்புறம் அதுலேருந்து வருது எங்க அணுசக்தி அதிகமாக இருக்குது? சூரியன் இல்லைம்மா, சூரியன்ல தான் அதிகமாக இருக்கும். காலையில் ஒரு சூரியன் உதிக்கும் பொழுது பிரிஸ்கா இருக்கிறீங்க, நிறைய ஆற்றல் வருது, அணுசக்தி ஏற்பட்டு. மாலையில சூரியன் அடையும் பொழுது என்னாச்சு? நம்ம டயர்டாயிரும். அங்கே என்னாச்சு? அது ஆற்றல் குறையுது. திரும்பியும் காலையில் வரும் பொழுது உற்பத்தி ஆகுது. கோள்கள் இருந்தால் அது அதிகமாக வரும்போது சூரியன்லேருந்து, சூரிய குடும்பத்தில் சூரிய கோள்கள்லேருந்து வரும்போது சூரியன்லேருந்து அதிகமாக வந்து கொண்டே இருக்குது. சரி, செலவு எந்தெந்த வழியில் வருது? இது வரவு. அப்போ செலவு வரணும்ல. செலவு எந்தெந்த வழியில்? செலவு, வரவு, செலவு 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்கோம், புரிஞ்சுங்க. வரவு, செலவு எந்த வழியில் வருது? செலவு உடல் இயக்கம், மன இயக்கத்துக்கு. உடல் இயக்கம் எல்லாம் வர தானியக்க நரம்பு மண்டலம், ஆட்டோமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம், அப்புறம் உணவை எடுத்து மாற்றுறது, அதுக்கப்புறம் கழிவுப் பொருளை வெளியேற்றி ஞான கர்மேந்திரியங்கள். இந்த ஜீவகாந்தம் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் சொல்லும் பொழுது உடலுக்குள்ளாக உடல் இயக்கத்துக்கும் மன இயக்கத்துக்கும் இந்த ஜீவகாந்தம் காரணமா இருக்குன்னு சொன்னா, உடல் இயக்க மன இயக்க உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள் எத்தனை? உடல் இயக்க கருவிகள் எத்தனை? மன இயக்க கருவிகள் எத்தனை?
போச்சுடா. உடல் இயக்க கருவிகள் எத்தனை? மன இயக்க கருவிகள் எத்தனை? உடல் இயக்க கருவிகள் 5. மன இயக்க கருவி ஏது ஏது? உடல் இயக்க கருவிகள் கை, கால், வாய், குரல், ஆசனம். மன இயக்க கருவிகள் எதெல்லாம்? மன இயக்க கருவிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி. நல்லா இதை எழுதிக்கணும். உடல் இயக்க கருவிகள், மன இயக்க. இந்த உடல் இயக்கம் மன இயக்க 2 கருவிகள் இந்த ஜீவகாந்தம் செலவு செய்து பண்ணணும்னு சொல்லும் பொழுது, தூங்கும் பொழுது எந்த கருவி வேலை செய்யும்? உடல் இயக்க கருவியா மன இயக்க கருவியா? மன இயக்க கருவி. சரி, மன இயக்க கருவிகள் எத்தனை சொன்னீங்க? 5. எதெல்லாம் மன இயக்க கருவிகள்? மெய், வாய். அப்ப கண்ணெல்லாம் திறந்து இருக்கா தூங்கும் பொழுது? எது எது சொல்லுது? உடல் இயக்க கருவிகள். உடல் இயக்க ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் நடந்துட்டு இருக்குதுல்ல, அதுதான். இந்த கேள்வி பொடி வச்சு கேட்டா தெரிய மாட்டேங்குது. சரி, உடல் இயக்க கருவிகள் தான் தூங்கும் பொழுது வேலை செய்யும். உடல் இயக்கம் மன இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் எது செலவாகி கொண்டே இருக்குது? ஜீவகாந்த செலவு. வரவு பார்த்தோம், 2வது செலவு. உணவு, உழைப்பு, உறக்கம், 5 செயல் நம்ம செய்யறோம். இதுல எந்த செயல்ல ஜீவகாந்த வரவு, எந்த செயல்ல ஜீவகாந்த செலவு அதிகமா இருக்குது? உணவுலையா, உழைப்புலையா, உறக்கமா, உடலுறவா, எதுல அதிகமா வருது, எதுல செலவாது? இதுல உணவுல இருந்தும் வேற எதுலேருந்து வருது? உறக்கத்துல ஜீவகாந்தம் சேமிக்கப்படுது. மற்றதெல்லாம் என்ன பண்ணுது? செலவாகுது. நல்லா புரிஞ்சு. செலவு எப்படி போகுது? 5 வந்து எப்படி ஜீவகாந்த செலவு இந்த வகையில் வந்துடும். புரிஞ்சுக்கோ. சரி, இந்த வரவு செலவு உள்ளது. ஜீவகாந்த வரவு அதிகமாக இருந்து செலவு குறைவாக இருந்ததுன்னா இருப்பு அதிகமான உடலுக்குள்ளாக இருக்குது, அது என்ன வரும்? அது இன்பம். அது மாறாக வரவு குறைவாக இருந்து செலவு அதிகமாக இருந்தால் இருப்பு குறைவாக இருந்தால் துன்பம். ஸோ இன்பம் துன்பம். வரவு செலவு இருப்பு சமமாக இருந்தால் அது அமைதி. அப்புறம் வரவு செலவு அதிகமாக இருந்ததுன்னா என்னாச்சு? அது பேரின்ப நிலை. அப்போ எல்லாமே எதை அடிப்படையாக வாழ்க்கையில் இருக்க இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எல்லாத்துக்கும் எது காரணமாக இருக்குது? ஜீவகாந்தம் தான். அதனால திரும்ப திரும்ப ஜீவகாந்தம் தான் அதிகம் நம்ம அடிப்படையான. சரி, இந்த ஜீவகாந்தம் இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் சொல்லும் பொழுது இந்த ஜீவகாந்தமே மூளைய மூலம் மனமாக இயங்கி கொண்டே இருக்கும் சொல்லும் பொழுது, இந்த ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக இயங்கி கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இயக்கத்தை நடத்தி கொண்டே இருக்கும். காலையில் பார்த்தா அது 1லேருந்து 3 மணி வரை பார்த்தா ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக ரொம்ப அதிகமாக ஓடுற இடம் எதுன்னு பார்த்தோன்னா நம்முடைய லிவரில், ஈரல்ல. 3லேருந்து 5 மணி வரை ஜீவகாந்தம் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோன்னா நம்முடைய நுரையீரல்ல. 5லேருந்து 7 மணி வரை பார்த்தா ஜீவகாந்தம் திணிவு அதிகமாக இருக்க உறுப்பு எடுன்னு பார்த்தோன்னா நம்முடைய லார்ஜ் இன்டெஸ்டைனில். அப்படி 2 மணி நேரம் 7 மணிலேருந்து 9 மணி வரை பார்த்தா நம்முடைய ஸ்மால் இன்டெஸ்டைனில். இப்படி 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக ஓடி ஓடி உடலை நல்ல முறையில் வைத்து கொண்டே இருக்க சொன்னால் காலையில் 1லேருந்து 3 மணி வரை எந்த இடத்துல ஓடுது? லிவரில் போகுது. லிவரில் ஓடுது. யாராவது ஒருத்தர் அடிக்கடி தூங்கி தூக்கம் வராமல் 1லேருந்து 3 மணி வரை முடிச்சு 2 மணி தூக்கிட்டு இருந்தாங்கன்னா அங்கே லிவர் கெட்டாச்சு. வரல, தூக்கம் வரலையா லிவர் போச்சு. இந்த குடிகாரனுக்கெல்லாம் தூக்கம் வரவே முடியாது. 1லேருந்து 3 வரை கெட்டாச்சு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னடா நானும் தூக்கல, நேற்று ராத்திரி லிவர் போச்சு பயப்படுறீங்களா? மன இயக்கால வரும், மனத்தை குழப்பம் வந்தாலும் வராது, அதனால பாதிக்கிறது லிவர் தான். 3லேருந்து 5 மணி வரை எந்த எந்த உறுப்பு? நுரையீரல். 3லேருந்து 5 மணி வரை என்ன டைம் நம்ம சொல்லுவோம்? அதை என்ன டைம் சொல்லுவோம்? அதை பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம். என்னது? தவத்திற்கு எந்த நேரம் நல்ல சொல்லுவோம்? பிரம்ம முகூர்த்தம். அந்த சமயத்தில் என்ன ஆகுது? தவத்தில் உட்காரும்போது வான்காந்தத்துலேருந்து ஆற்றல் வரும். உடலுக்குள்ளா ஜீவகாந்த நுரையீரல் திணிவு பெற்று இருக்கும். அந்த சமயத்தை தவம் பண்ணால் நம்மள அப்படி தூக்கிட்டு போயிடும். அதனால 3லேருந்து 5 மணி நேரம் தவத்துக்கு பெஸ்ட் நேரம். வான்காந்தம் ஜீவகாந்தம் நல்லா சேர்ந்து கொண்டே இருக்கும். 5லேருந்து 7 மணி வரை பார்த்தோன்னா எந்த இடத்துல இருக்கும்? நம்முடைய 5லேருந்து 7 மணி நேரம் நம்முடைய லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடல். டாய்லெட்டுக்கு பாத்ரூமுக்கு எந்த சமயத்தில் போகிறோம்? காலையில் 5 to 7. பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, தினசரி ஒழுங்கா டாய்லெட்டுக்கு போறியான அர்த்தம் என்ன கேட்டாங்கன்னா உடல் நல்லா இருக்கான்னு போச்சு. அப்படி இல்லைன்னா காலையில் போகலன்னா உங்கள் உடலுக்குள்ளாக பாதிச்சாச்சு, உறுப்பு பாதிச்சாச்சு. 7லேருந்து 9 மணி பார்த்தா நம்ம ஸ்டமக்கில். ஏன் 7லேருந்து 9 மணி நம்ம ஸ்டமக்கில் வருது? சாப்பிட்றதுனால. இப்படி 2 மணி நேரம் 7லேருந்து 9, 9லேருந்து 11 மணி பார்த்தா நம்முடைய ஹார்ட்டில், நம்முடைய பேங்க்ரியாஸில், 11லேருந்து 1 மணி பார்த்தா ஹார்ட்டில். இப்படி 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடிக்கொண்டே இருக்க ஜீவகாந்த தடை உண்டாச்சுன்னா உடலுக்குள்ளாக அந்த அடிப்படையாக வலி, நோய் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜீவகாந்தம் தான் உடலை முழுவதும் நடத்தி கொண்டே இருக்க ஜீவகாந்தம். மூளை மூலமான அதுக்கு பேர் என்ன பேர் சொன்னாங்க? அதுதான் மனம். மூளை மூலமான அது மனம். ஸோ மனம் என்பது எதுவாக இருக்குது? ஜீவகாந்தத்துடைய மனம் என்பது ஜீவகாந்தம் தான். மனம் என்பது ஜீவகாந்தம். மனம்
போய்கொண்டே இருக்க அந்த மனம் உடலுக்குள்ளாக அதோட உற்பத்தியாகிற அந்த இயக்கங்கள் எல்லாமே பார்த்தோம்னா உயிரின் பழக்க நிலை. என்ன பேர் சொன்னீங்க? மனம். இந்த மனம் உயிர் சொல்லும் பொழுது ஜீவகாந்தத்தை உற்பத்தி பண்ணது உயிர். அந்த உயிருடைய பழக்க நிலை தான் மனம். அந்த உயிர் சொல்லும் பொழுது உயிரோ ஏதனுடைய தொகுப்பா இருக்குது? விண்ணுடைய தொகுப்பு. விண்ணோ ஏதனுடைய தொகுப்பா இருக்கு? இறை தொகுப்பு. இதை மறந்துடக்கூடாது. சரி, இந்த உடலுக்குள்ள உயிர் சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அதுல இருந்து வர அலை உள்ளுக்குள்ள அலை, அது என்ன அலையா இருக்குது? காந்த அலை. அந்த உயிருடைய அளவை பத்தி உங்களுக்கு குறிப்பு போட்டிருப்போம். என்ன குறிப்பு போட்டிருக்கோம்? அது என்ன பாடல் போட்டிருப்போம்? மேவிய ஜீவன் வடிவதின் சொல்லகில் கோவின் மயிரொன்று நூறடன் கூறிட்டு மேவியது கூற 1000 இந்த பாட்டெல்லாம் எழுதணும். நீங்கள்லாம் காயகல்பத்து பார்த்தா முதல்ல ஒரு பாட்டு உரித்தெடுத்த நாடு ஒடுங்கின்ற வாயுவேன்னு ஒரு பாட்டு. அதுக்கு முன்னாடி சொல்றேன். உயிரை பற்றி ஒரு பாடல். என்ன பாடல் இது? ஜீவகாந்தத்துக்கு ஒரு பாடல். அப்படி எழுதினா தான் உங்களுக்கு 10 மார்க்கில் 3 மார்க் பாட்டுக்கே ஒதுக்கி வச்சிருக்கோம். தெரியலையா போச்சு, முதல் அவுட்டு. புரிஞ்சுங்க. எல்லாம் 2 லைன் பாட்டு தான், ரொம்ப கஷ்டமான பாட்டு இல்லை. அப்போ இந்த பாடல் உயிரை பற்றி உள்ள வழக்கம் வரும்போது இந்த பாடல் என்ன பாடல்? மேவிய ஜீவன். சரி, அது உங்களை அளவத்தில் பசுடைய ரோமத்தை எடுத்து வெட்டி பார்த்தா அவ்வளோ வரும்னு சொல்லி சார். இந்த உயிர்த்துகள் உடலுக்குள்ளாக சுழந்து ஓடும் பொழுது, உடலுக்குள்ளாக சுழந்து ஓடும் பொழுது அது எப்படி ஓடுன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளாக ஆற்றலை இறைத்துக்குள்ள கொடுத்து உடலுக்குள்ளாக ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே ஓடி உடலுக்கு எந்த உறுப்புக்கு அதிகமாக ஆற்றல் வேணுமோ அந்த உறுப்பு கொஞ்சம் இறைத்துக்குள்ள கொடுத்துட்டு அது ஓடிட்டே இருக்கும். அப்போ அந்த உறுப்புக்கு நிறைய ஜீவகாந்தம் கழித்து கொண்டே இருக்கும். இந்த கண்ணுக்கு தெரியாத உடலுக்குள்ளா ஓடலுக்கு உடலுக்குள்ளாக 7 மையங்கள். என்ன மையங்கள்? உடல்ல ஓடணும்ல, அது ஒரு மையம் வேணும்ல. என்ன மையங்கள் இருக்குது? அது உடலுக்குள்ளா மையங்கள் 7. என்னென்ன மையங்கள்? ஆமாம், 7 மையங்கள். இது உயிர் மையங்கள். இந்த மையங்களை பற்றி நாளைக்கு தெளிவாக பார்க்கலாம். 7 மையங்கள் உடலுக்குள்ளா உயிர் மையங்களாக இருந்து கொண்டே இருக்குது. இந்த 7 மையங்கள், இந்த 5 மையங்களும் பஞ்சபூத கூட்டு, பஞ்சபூத தன்மை. இது மூலாதாரம் என்னுடைய தன்மை, மண்ணுடைய தன்மை. இது நீருடைய தன்மை, இது நெருப்புடைய தன்மை, இது காற்று, இது உயிருடைய தன்மை. அப்போ இந்த 2 மையம் இது மூளையுடைய தன்மை. இது என்ன இருக்கு? இது காந்த தன்மை. இந்த 2 காந்தம். இந்த 5 மையங்கள் பஞ்சபூத தன்மை. இது காந்த மையம். புரியுதா? சரி, இப்படி உடலுக்குள்ளா உயிர் துகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடலுக்குள்ளா ஓடிக்கொண்டே இந்த உயிர் துகள்களை உடலுக்குள்ளா பிடிச்சு வச்சிருப்பது எது? உயிரோ சன்னமான ஒரு பொருள். பார்த்தீங்களா எவ்வளவு சைஸ்ன்னு பார்த்தோம். எவ்வளோ ஒரு பசுடைய ஒரு ரோமத்தை எடுத்து வெட்டி 100 பங்கா வச்சு ஒரு துண்டு எடுத்து 1 லட்சமா வெட்டி அது எவ்வளவா இருக்குன்னு 1 கோடியா வச்சு அதுக்குள்ளார என்ன போய் பார்த்தோன்னா அதுக்குள்ளா இருக்குது. அது சன்னமா இருக்குது. ஆணி வேற அக்கு வேற பிரித்து பார்த்தா கூட உயிரை பற்றி உள்ளுக்கு ஆணி வேற அக்கு வேற பார்த்தா கூட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? உயிர் இருக்கா கேட்டேன்னா இருக்கா இல்லையா கேட்டேன்னா இருக்குது காணிங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க? சாமியார் டிப்பிக்கல் இதெல்லாம் கேட்கறாங்க. ஏன் தெரியாது. ஆனால் மெய்ஞானிகள் பார்த்ததில்லை. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது இந்த உயிர் உள்ளாக 5 உடலுக்குள்ளாக 7 மையங்களை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த மையங்களை நாளமில்லா சுரப்பிகள், எண்டோகிரைன் கிளாண்ட் சொல்லுவாங்க. அது எண்டோகிரைன்ல எக்ஸோகிரைன் கிளான்ஸாக வரும். அதனாலே பார்க்கலாம். சரி, அந்த விதத்தில் வரும்பொழுது இந்த உயிரை உடலுக்குள்ளாக பிடித்து வைத்திருப்பது எது? ஜீவவித்து குழம்பு. எது? ஜீவவித்து குழம்பு. சரி, இந்த ஜீவவித்து கூட கண்டெய்னர்லாம் ஜீவவித்து குழம்பு இந்த மைன்யூட்டாக இருக்க உயிரை பிடிக்க வைக்கணும்னா ஜீவவித்து குழம்பு உடலுக்குள்ளே எப்படி உற்பத்தி ஆகுது? எப்படி உற்பத்தி ஆகுது பார்த்தீங்க? உணவு 7 தாதுக்கள். 7 தாதுக்கள் எதெல்லாம்? 7 தாதுக்கள். உணவுலேருந்து ரசம் பிரியுது, ரசத்துலேருந்து ரத்தம், சதை. உணவு ரசம் ரத்தம் எல்லாம் சரிதான். அது எப்படி பிரியுது? உணவு ரசம் பிரியும் 10% ரசம் பிரியும். அதுலேருந்து ரத்தம் 10% தான். மீதி உள்ள 90% எதாச்சு கழிவு பொருளாக போயிடும். அதுலேருந்து ரத்தத்துலேருந்து என்ன உற்பத்தி? சதை. சதையிலேருந்து எது உற்பத்தி ஆகுது? கொழுப்பு. கொழுப்புலேருந்து எலும்பு. எலும்புலேருந்து மஜ்ஜை. மஜ்ஜையிலேருந்து சுக்கிலம். அதுலேருந்து அதுதான் எதை பிடிச்சி வச்சிருக்கு? உயிர்த்துகள். உயிர்த்துகள் எதனால் ஆக்கப்பட்டது? இறைத்துகள். இறைத்துகள்னா என்ன வார்த்தை அடிக்கடி சொன்ன? எதா இருக்கணும் அர்த்தம். இறைத்துகளோட வார்த்தை வந்தாலும் எதா இருக்கணும்? காந்தமாக இருக்கும். சரி, அப்போ உணவுலேருந்து ரசம் பிரியுது 10%. ரசத்தோட ரத்தம் கெட்டியானது, ரத்தத்தோட சதை அதோட கெட்டியானது, சதையிலேருந்து கொழுப்பு அதோட கெட்டியாது, கொழுப்புலேருந்து எலும்பு அதோட, எலும்புலேருந்து மஜ்ஜை. மஜ்ஜைன்னு என்னது? எலும்புக்குள்ளார என்னது? தட்டி சாப்பிட்டீங்களா ஒரு காலத்தில்? இப்போ நான் சாப்பிட மாட்டேங்குது தெரியும். என்னது?
மூளை மஜ்ஜன மூளை போன் மேரோ அதெல்லாம் மூளை. எலும்பு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் மூளை இருக்கணும். போன்லேருந்து மஜ்ஜை வந்துருக்குது. இப்போ எலும்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மஜ்ஜை இருக்குது. அப்போ எலும்பு பெரிய அளவில் எலும்பு எங்கே இருக்குது? நம்முடைய தலையில். உடல் முழுவதும் எலும்பு தான் இருக்குது. அப்போ உடல் முழுவதும் மஜ்ஜை இருக்குன்னு அர்த்தம். உடல் முழு மூளை இருக்குன்னு அர்த்தம். சில பேரை சொல்லுவோம்ல, அப்போ அவன் போன உடம்பு பூரா மூளைப்பா கொஞ்சம் கவனமாக சொல்கிறோம்ல, அதுபோல் மஜ்ஜை வந்து எலும்பு இருக்கிற இடத்துல எல்லாம் மூளையிலிருந்து 7வது தாதுக்களாக வருவதுதான் எதுவாக இருக்குது? விந்துநாதம். விந்துநாதத்தை அப்போ உற்பத்தி பண்ணது எது? மூளை. அதுதான் எதை பிடிச்சி வச்சிருக்கிறது? உயிர்த்துகள். உயிர்த்துகள் மேலேருந்து வருகிறது எதை? இறைத்துகள். சார் இப்படி பிடிச்சிருக்கிறதுல இப்போ அந்த உயிர்த்துகளோ சன்னமானது. அப்படியே சன்னமான உயிர்த்துகள் உடலுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது அது எப்படி போனால் விந்துலேருந்து ஒரு உற்பத்தியாக விந்துனாதான் உற்பத்தி பிடிச்சிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் உயிர்த்துகள் அப்படி மார்ச் பாஸ்ட் மாதிரி புறப்படும். ஒரு 1000 அங்கேருந்து விண் வந்ததுன்னா அந்த 1000 விண் நேரம் அப்படியே புறப்பட்டு இந்த இடத்துல என்ன இருக்குது? லிவர், அங்கே ஒரு 100 கொடுக்கும். அப்படியே நேரம் இந்த பக்கம் லங்ஸ் இருக்குது, அங்கே ஒரு 100 கொடுக்கும். அப்படி இந்த பக்கம் ஹார்ட்டுக்கு அங்கே ஒரு 100 கொடுக்கும். அந்த பக்கம் லங்ஸ் இருக்குது. இப்படியே ஒவ்வொரு உறுப்புகளாக கொடுத்து திரும்ப கடைசி விண்துகள் கீழே வந்து சேரும் பொழுது விந்துநாதத்தில் வந்து திரும்பியும் அள்ளிட்டு இப்படி திரும்பி போயிட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக ஓடி 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 உடல் முழுவதும் நடத்தி கொண்டே இருக்கும். இந்த ரிலே ரேஸ் இருக்குதுல்ல, இந்த ரிலே ரேஸ் தெரியும். ரிலேஸ் போடும்போது எப்படி இருக்கும்? அங்கே ஒருத்தர் நிற்பார், இங்கே ஓடி ஓடி எல்லாம் கையில் என்ன கொடுத்துப்பாரு? கொடுப்பாங்களா? அது போல் அடுத்த குச்சி கொடுப்பாங்களா? அது போல் உடலுக்குள்ளாக இந்த ஜீவகாந்தம் உயிர்த்துகள் இப்படி ரேஸ் மாதிரி. இந்த கோகோ விளையாட்டு விளையாடுவாங்களா பசங்க, தெரியுமில்ல? கோகோ விளையாட்டு எப்படி விளையாடுவாங்க? கொஞ்சம் வெடித்து தட்டி விட்ருவான், அவன் ஓடுவான். இப்படி இதே மாதிரி உடலுக்குள்ளா ஒவ்வொரு உறுப்பும் இந்த கோகோ விளையாட்டு விளையாடிட்டே இருக்கு. எதை விளையாடிட்டு இருக்கு? உயிர்த்துகள். உயிர்த்துகள்னா எது? ஜீவகாந்தம். அப்படி உடலுக்குள்ளா எந்தெந்த உறுப்புகளுக்கு நிறைய ஆற்றல் வேணுமோ அதை ஒழுங்குபடுத்தி கொடுப்பது உள்ளுக்குள்ளா இருக்கிற 7 மையங்கள். 7 மையங்கள் என்னால் ஆக்கப்பட்டது? நம்முடைய உயிர் மையங்கள் சொல்றோமே, அதே 7 மையங்கள். அதே எழுநிலை கம்மல் சொல்லுவாங்க. அதே உள்ளுக்குள்ளா இருக்கிற ஹார்மோன்களினால் ஆக்கப்பட்டது. இந்த 13 வயது வரை இந்த உயிர் இந்த இயக்கங்கள் உடலை கட்டிகிட்டே வருது. 13 வயது உடலில் உயரத்தை கட்டின பிறகு 13 வயசுக்கு மேலே செல்கள்லாம் டெவலப் ஆகிட்டே இருக்கு. 13 வயசு வரை விந்துநாதம் இணையுது. அம்மா அப்பாவோட விந்துநாதம் இணைந்து உயிர்த்துகளை அப்படியே கட்டிகிட்டே வருது. அப்படியே கட்டி 13 வயது வரை உணவு ரசமாக, ரத்தமாக, சதையாக, கொழுப்பாக அப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் வந்த பிறகு மஜ்ஜை மூளையை கரெக்ட் பண்ண பிறகு மூளையிலேருந்து 13 வயசுக்கு மேலே அங்கே கமாண்ட் வருது. மூளையோட அதிகமாக உற்பத்தி ஆச்சு உயிர்த்துகள். அதிகமாக உற்பத்தி ஆனால் அந்த உயிர்த்துகள் நேராக கீழே வந்துடும். எந்த இடத்துக்கு வந்துடும்? நம்முடைய மூலாதாரத்துக்கு. மூலாதாரம் எது? நம்முடைய மூலாதாரம் எது? நம்முடைய கருமையம். அந்த பகுதிக்கு வந்துடு. அங்கே வந்து மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பொண்ணு பூ பெய்தாச்சு, பெரிய பொண்ணாச்சு, பியூபர்ட்டி ஆயாச்சு, பசங்களுக்கு மீசம் முளைச்சி குரல் மாறியாச்சு. ஸோ மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா இந்த இயக்கங்கள்லாம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மேலே வரை இருக்கிற வரை அது ஜீவகாந்த திரும்பி அதிகமாக இருந்து கொண்டே உயிர்த்துகள் கீழே வரும்போது அந்த உயிர் எக்ஸஸாக இருக்க கீழே வந்து ஏன் கீழே வந்தது? எது மூலமாக அந்த உயிர் உடலுக்குள்ளே உயிர் வந்தது? அம்மா அப்பா விந்துநாதம் இணைந்து வருது. அது ஒரிஜினலுக்கு வந்துடும். அப்படி கீழே வரும் பொழுது அங்கேயே இயங்க ஆரம்பிச்சாச்சு. மேலே இந்த இயக்கம் கீழே வரும் பொழுது ஜீவகாந்தனா ஒரு காந்தமாக இருக்கிறனால அங்கே என்னாச்சு? மேலே இருக்கிறவரை குழந்தையும் தெய்வம் ஒன்று தான். கீழே 13 வயசுக்கு மாதிரி கீழே வந்தாச்சு. என்னாச்சு? அது குழந்தைக்கு தெய்வத்துக்கு ஒன்றாகும்போது என்னாச்சு? கீழே வரும் பொழுது அங்கே ஈர்ப்பு சக்தி அதிகமாகிடுச்சு. ஈர்ப்பு சக்தி அதிகமாக மெதுவாக அந்த ஈர்ப்பு சக்தி எப்படி மெதுவாக பரவுது? எப்படி பரவுது? பொருள் கவர்ச்சி, 2வது நபர் கவர்ச்சி. 13 வயது குழந்தைகள் நீங்கள் எல்லாம் சொன்னால் கேட்கும். பொண்ணு மெச்சூரிட்டி ஆகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆச்சு? அப்புறம் இந்த நீங்கள் போட்டிருந்த சட்டை, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அதான் பிடிக்கும். அம்மா அப்பா சொன்னால் கேட்காது. அப்போ என்னாச்சு? அங்கே அந்த பொண்ணு போட்டிருக்குத, அந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், எனக்கு அந்த மாதிரி வேணும், அந்த பையன் ஆள் நல்லா இருக்கானே, போச்சு, அவுட்டு. ஜீவகாந்தம் அவுட்டு, ஜீவகாந்தம் பரிமாற்றாச்சு. அங்கே என்ன இருக்காது? ஸோ கீழே இருக்கும் பொழுது அந்த இயக்கங்கள் வந்தாச்சு. அப்படி வரும் பொழுது அந்த தன்மையில் வரும் பொழுது இவ்வளோ உயிர் சக்தி இவ்வளோ தூரம் பிடிச்சி வச்சிருக்கோம் நம்ம சொல்லும் பொழுது அந்த உயிர் சக்திக்குள்ளாக 7 தாதுக்காக வரும்போது உயிர் சக்தி அந்த ஜீவத்து குழம்புக்குள்ளால் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா உயிரை பிடித்து வச்சிருக்கணும் இல்லையா? உயிரை பிடித்து வச்சிருக்கணும். அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா அதற்குள்ளாக 10 முட்டை சத்து, 8 ஆரஞ்சு பழம் சத்து, 2 எலுமிச்சம்பழம் சத்து, அப்புறம் 200 கிராம் புரோட்டீன் சத்து, ஆண் தன்மை பெண் தன்மை புரோஸ்டோகிளாண்டின், நோய் இருக்கிற இம்யூனோகுளோபின், 37 வகையான ஃபேட்டு புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு,
250 450 மில்லியன் ஸ்பெர்ம் உயிரணுக்கள் இருக்குது. ஒரே ஒரு ஓவம், கண்ணே ஒன்னே ஒன்று இருக்கு. இவ்வளோதான் பெண்களுக்கு. இவ்வளோ சத்து பொருட்கள் இருக்காது உயிரை பிடிச்சி வச்சிருக்க முடியும். அவ்வளோ ஸ்ட்ராங்கானது உயிர், சாதாரண நினைக்காது. அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த உயிர் அப்படியே வரும் பொழுது 13 வயசு கீழே வந்துருச்சு. அப்படியே வரும் பொழுது உயிர் அந்த வித்து சக்தி எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? 7வது தாதுக்கள் எங்கேருந்து உற்பத்தி ஆச்சு? 6வது தாதுக்கள். 6வது தாதுக்களா இருப்பது எது? மஜ்ஜை. மஜ்ஜையிலேருந்து தான் எது உற்பத்தி ஆகும்? 7வது தாதுக்கள். அப்போ விந்து சக்தி உற்பத்தி ஆகணும், விந்து நாதம் உற்பத்தி ஆகணும் மஜ்ஜையிலேருந்து 7வது தாதுக்கள் விந்து நாதம் உற்பத்தி ஆகுது. அந்த விந்து சக்தியை பார்க்கும்பொழுது அதுக்குள்ளாக உயிரணுக்கள் இப்படி, ஆண்களுக்கு இந்த மாதிரி உயிரணுக்கள் இப்படி இருக்கும், இப்படி ஸ்பெர்ம் உயிரணுக்களாக இருக்கும். பெண்களுக்கு இப்படி நிறைய இந்த ஸ்பெர்ம் இப்படி மூவ்மெண்ட் ஆகி அப்படியே போய் கடைசி அம்மாவுடைய ஓவத்தை போய் சேர்ந்து கரு உருவாகுது. இப்படி கரு உருவாகுது. இப்படி கரு உருவாகுனது இப்படி ஆண்களுக்கு ஸ்பெர்ம் இந்த மாதிரி இருக்கும். ஒரு தலை, ஒரு கழுத்து, ஒரு வால், இப்படிதான் இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஓவமாக இருக்கும். உள்ளுக்குள்ளாக அப்படி ஃபாலிக்குள்ளாக இருக்கும். உள்ளுக்குள்ள கரு, அதாவது அதனுடைய அமைப்பு உள்ளுக்குள்ளே பார்த்தா இப்படி நிறைய தேன் கூடு மாதிரி உள்ளுக்குள்ளாக இருந்து அப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிற இந்த ரெண்டும் சேர்ந்து வரும் பொழுது என்ன நடக்கு, எப்படி கரு உருவாகுது, ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்காக எப்படி கரு உருவாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்படி ஸ்பெர்ம் ஜேர்னி எடுக்குது. அப்படியே ஜேர்னி எடுத்து அப்படியே நேர அம்மாவுடைய ஓவத்துக்குள்ளால போகுது, கருவில் போய் சேருது. அப்படியே சேர்ந்தும் பொழுது என்ன ஆகுது, மெதுவாக போய் கடைசி எவ்வளோ 250 450 மில்லியன் ஸ்பெர்மில் ஏதாவது ஒன்று தான் உள்ளுக்கு நுழைஞ்சு போகும், மீதி ஒன்று தான் வெளியில் செத்து போயிடும். அப்படியே உள்ளே போய் அப்படியே சக்ஸஸ் ஆனது. அப்படியே கரு உருவாகி வரும். கரு உருவானது இப்படி கரு உருவாயாச்சு. இப்படி கரு உருவானது அந்த கரு உருவாகி அந்த பலோபியன் டியூப்லேருந்து கீழே வந்து அப்படி யூட்ரஸில் வந்து கரு உற்பத்தி ஆகணும். இது அடிப்படையில். அப்போ அடிப்படையில் எது ரெண்டு சேர்ந்தது குழந்தை உருவாதுக்கு காரணமாக இருக்குது? எது சேர்ந்தது? விந்துநாதம். விந்துநாதம்னா எதால் ஆக்கப்பட்ட விந்துநாதம்? அடிப்படையில் போனோம். விந்துநாதம் என்னால் ஆக்கப்பட்டது? காந்தம். ரெண்டு காந்தம் இணைந்து அது அப்படியே டெவலப் ஆகி வந்திருக்கு. ரெண்டு காந்தம் இணைந்து வரும் பொழுது இப்படி உற்பத்தியாகி வந்து கருவாக உருவாகி வரும் பொழுது இந்த காந்தத்தில் என்னெல்லாம் நாம் எண்ணுறோமோ என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனையும் அதில் பதிஞ்சு வந்து கொண்டே இருக்கும். காந்தம் எல்லாத்தையும் என்ன செய்ய ஈர்க்குத்தன்மை இல்லையா? அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குன்னா நம்ம பார்த்தது கேட்டது முகர்ந்தது எல்லாம் ஈர்த்து கடைசி எங்கொண்ட ஈர்ப்பு சக்தியில் கொண்டு வச்சிரும் நம்முடைய மூலாதாரத்தில். இந்த மூலாதாரத்தில் இன்னொரு குழந்தை உற்பத்தி ஆகுது. குழந்தை உற்பத்தி ஆகும்போது இதில் என்னென்ன தன்மை இருந்தோ அந்த தன்மைகளை தான் அதுக்கு வந்துட்டே இருக்கும். காந்தத்தில் எல்லாம் பதிஞ்சிருக்கும். வெளியில் பார்த்தா தெரியுமானா தெரியாது. எல்லாம் காந்தத்துக்குள்ளாக மறைபொருளாக அத்தனை பதிஞ்சு அப்படியே அதுலேருந்து ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும் பொழுது இதில் என்னென்ன பதிவுகள் இருந்தோ அத்தனை பதிவுகள் வெளியில் வருது. எப்படி பதிவுகள் வரும்னு பார்க்கலாம். இப்போ மூளையை புழிஞ்சாதான் என்ன உற்பத்தி ஆகுது? மூளையை புழிஞ்சாதான் 7வது தாதுக்களாக இருக்க இந்திரிய உற்பத்தி ஆகுது. மூளையை புழிஞ்சு இளையாத ஒவ்வொரு செம்மனை வெளியே தள்ளுறாங்க பசங்க. வெளியே தள்ளுறாங்கன்னா என்னாச்சு? மூளையை புழிஞ்சு வெளியே தள்ளியாச்சுன்னு புரிஞ்சுங்க. செமன் உற்பத்தி சாதாரணமாக இல்லை. மூளையை புழிஞ்சாதான் செமனோ ஸ்பீமன், ஆண்களுக்கு செமன் பெண்களுக்கு ஸ்பீமன், அது புழிஞ்சாதான் இது உற்பத்தி ஆகுது. மூளையை பார்த்தா நேர மடிப்பாக இருக்குது, அது நிறைய பள்ளமாக இருக்குது. நிறைய பள்ளமாக இருந்து மடிப்புகள் இருந்தால் நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க சொல்லுவாங்க. அப்படி இன்டெலிஜென்ட்டாக இருந்து பார்த்தோன்னா நமக்குலாம் சாதாரணமாக 8%. அப்துல் கலாம் மாரி விஞ்ஞானி பார்த்தா 9% மூளையோட தன்மை. ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தோம்னா 10% 100% வரும். அந்த மாதிரி இயக்கங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவன் அடிக்கடி மாஸ்டர்பேட் பண்ணி செம்மனை வெளியே தள்ளுனான்னா என்ன ஆச்சுன்னா 10 முட்டை போச்சு, 8 ஆரஞ்சு போச்சு, 2 எலுமிச்சமா அப்படி சோர்ந்து போய் உட்காந்துக்க வேண்டியதான். அவுட்டு எல்லாம். அதே செய்த மூளையும் புழிஞ்சு விட்றான். மூளையோட இயக்கங்கள் எல்லாம் அப்படி போயிட்டே இருக்குது. மூளை இயக்கத்துக்கு 2 கிளாண்ட் அங்கே இருக்குது. என்னெல்லாம் பிட்டிட்டி, இன்னொன்று பீனியல். பிட்டிட்டி உடல் இயக்கத்திற்கு, பீனியல் எதுக்கு? மன இயக்கத்திற்கு. 2 புரிஞ்சுக்க. சரி, அப்படி வரும் பொழுது 13 வயசுக்குள்ள வந்தாச்சு ஆண்களுக்கு பெண்களுக்கு. இப்போ கீழே இருக்கிற உயிர் சக்தி வந்த பிறகு எல்லா ஈர்ப்பு சக்தி வந்தாச்சு. ஈர்ப்பு சக்தியால் எல்லாம் அவுட் ஆகுது. அப்படியே அவுட் ஆகிற அந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு போகணும். இப்படி மேலே கொண்டு போகிறதுக்காக என்ன நடக்குது? மேலே கொண்டு போகணுன்னா நாம் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமி பஞ்சபத கூட்டு. இந்த பஞ்சபத கூட்டுனால என்ன ஆச்சு? அப்படியே நடு மையத்தில் கெட்டி பொருள்லாம் வந்து கொண்டே இருக்கும். நடு மையத்தில் கெட்டி பொருளாக வந்து கொண்டே இருக்கும். நடு மையத்தில் கெட்டி பொருளாக இருப்பது என்ன? யுரோனியம், தோரியம், ஹெவி மெட்டல்ஸ் இதெல்லாம் ஒன்றோடு மோதி இணைந்து அங்கே மோதி என்ன வரும்? எப்பவுமே நடு மையத்தில் என்ன இருக்கும்? நெருப்பு
பிழம்புகள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். எல்லாம் நெருப்பு பிழம்புகளாக இருக்கும். அந்த நெருப்பு பிழம்புகள் வரும் பொழுது மையத்தில் வரும் பொழுது நெருப்புகளாக இருந்து கொண்டே இருக்குது. தீ பிழம்பு அங்கே இருந்து கொண்டே இருக்கும். இந்த தீ பிழம்பு இருக்கும்போது வெளியில் பார்த்தா நமக்கு தெரியாது. ஏன்னா இது கவர் மாதிரி நம்ம மேல் சர்ஃபேஸ் வந்து மேலே ஒரு கவர் மாதிரி இருக்குது. அது கவர் மாதிரி இருக்கிறதா நமக்கு தெரியாது. அப்படியே இருக்கும் பொழுது என்ன நடக்குன்னு பார்ப்போம். கீழே இருக்க இங்கே என்னெல்லாம் நிறைய உற்பத்தி ஆச்சு, நீர் நிலம் எல்லாம் உற்பத்தி ஆச்சு சார். இப்போ இந்த இந்த நெல்லை வரும் பொழுது இந்த பூமியில் நம்ம சுழந்து கொண்டே இருக்கனால ஹெவி மெட்டஸாக நடுமையத்தில் வருவதனால இந்த உடலுக்குள்ளாக எல்லா உறுப்புகளையும் கட்டி போட்டுருக்கு. நமக்குள்ளாக இருக்கிற எத்தனை 16 நரம்புகளோ 72,000 ரத்த குழாய் கட்டி போட்டுருக்கு. எல்லாம் கட்டி போட்டதெல்லாம் பூமி சுழந்து கொண்டே இருக்கனால நடுமையத்தில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வரும். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வரும் பூமிக்கு நடுமையத்தில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஒவ்வொன்றோடு மோதி இணைந்து நிறைய நெருப்பு புலம்புலாக வந்தது போல நமக்கு பூமியில் இருக்கிறனால நம்மையும் பூமி அப்படி இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது நம்முடைய லைஃப் ஸ்பேன், ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது. எவ்வளோ வாழ்க்கை எவ்வளோ ஆழ வாழணும் லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஒரு சின்ன ஒரு புல் எடுத்து 1/2 அடி உயரம் வளரும். அதுவே ஒரு ரோஜா செடி இருந்தால் 3 அடி உயரம் வளரும். அதுவே தென்னை மரமாக இருந்தால் 40 அடி வரை அது லைஃப் ஸ்பேன் வருது. ஒரு சின்ன நாய் எடுத்துக்கள், இந்த பொமரியன் டாக் 1/2 அடி. ஒரு பசுமாடு எடுத்தால் அது எத்தனை அடி? 5 அடி. யானை எடுத்தால் 8 அடி. அப்போ நமக்குள்ளாக நமக்கு ஒரு ஸ்பேன். நம்ம 1 அடி குழந்தை, எத்தனை அடி குழந்தை வளருது? 6 அடி வளரும். இப்படி வளரும் சமயத்தில் நமக்குடைய ஒவ்வொரு லைஃப் ஸ்பேனும் என்ன ஆயிருக்குன்னா ஒவ்வொரு நம்ம எவ்வளோ காலம் வாழணும்னு ஒன்று இருக்குது. நமக்கு எத்தனை காலம் வாழுதுன்னு பார்த்தோம்னா 120 வயசு வரை. 120 வயசு வரும் பொழுது ஃபஸ்ட்டு 40 இயர்ஸ் குரோத் ஸ்டேஜ் வளர்ச்சி உடலுக்குள்ளாக. அடுத்த 40லேருந்து 80 வயசு வரை இந்த 40 வயசு நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் ஆகி அது கொஞ்சம் தளரும். கடைசி 40 வயசு வரும்பொழுது உதிரும் ஸ்டேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டு 40 வருஷம் வளரும் தன்மை, அதற்கப்புறம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகி தளரும் தன்மை, அதற்கப்புறம் உதிரும் தன்மை. அப்போ 60 வயசு 55 வயசு 60 வரும்பொழுது பூமியோ சுழந்து கொண்டே இருக்குது. அந்த பூமி சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளே பிடிச்சி இழுக்கும் பொழுது உள்ளுக்குள்ளாக கட்டி போட்டிருக்க நரம்புகள் ரத்த குழாயெல்லாம் அப்படியே மெதுவாக தொய்ய ஆரம்பிக்கும் பொழுது என்னாச்சு? அப்ரைட்டாக அந்த மனிதன் என்ன மெதுவாக அப்படியே குனிய ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது? அப்படியே பூமி சுழந்து கொண்டே இருக்கும் பொழுது அவனை என்ன பண்ணுறது? கீழே தள்ளும் பொழுது கடைசி என்ன கொடுத்துருவாங்க? அது எதுக்கு? ஆன்டி கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? நரம்புகள் தளர்ச்சி உண்டாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 40 இயர்ஸில் வந்து யங் ஏஜ் செல்ஸ்லாம் உற்பத்தி ஆகுது. இந்த 40 வயசு அந்த எவ்வளோ தூரம் நம்ம இளமையோட இந்த செல்ஸில் வச்சுருக்கோமோ அது 60-80 வயசு வரை அது தொழில் பண்ணுறதுக்கு உதவும். அதேமாரி நம்முடைய தொழில் பண்ணுறதுக்கும் சரிதான், அது மேலே பொருள் ஈட்டுறதுக்கும் வந்து கொண்டே இருக்கும். 80 வயசுலேருந்து 100 வயசு வரும்பொழுது அது மெதுவாக உதரும். அதனால தான் ஒருத்தர் வாழும் காலத்தில் மேலே வரணும்னா 40 வயசுக்குள்ளே அது வந்துடும். அதுக்கப்புறம் வர ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் மேலே வரணும்னா ஏதாவது எக்ஸப்ஷனல் கேஸ் 1-2 வரலாம். உடல் மனம் நினைக்கும், ஆனால் ஒத்துழைக்காது. அப்போ 40 வயசு வரை நம்முடைய வளர்ச்சி அதை விழுந்தா கூட 40 வயசுக்குள்ள விழுந்தா கூட எலும்புகள்லாம் சேர்ந்துடும். 40லேருந்து 80 வயசுக்கு கீழே விழுந்தா உள்ளுக்கு இது போடுவாங்க, உள்ளுக்கு போட்டுருவாங்க. 80 வயசுக்கு மேலே கீழே விழுந்தோன்னா அங்கே ஒன்று தூக்கி போட்டுற வேண்டியதுதான், எல்லாம் அவுட்டு. அது மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த சமயத்தில் நம்ம யங் ஏஜில் எவ்வளோ தூரம் செல்ஸுக்குள்ளாக இருக்கிற நம்முடைய வித்து சக்தியை அதிகமாக வைத்து நல்ல முறையில் பண்ணியிருக்கோமோ அதற்கு தகுந்த மாதிரி 40 வயசு 60 வயசு 70 வயசு வரும். 40 வயசுக்குள்ளாலே அத்தனை வித்து குழம்பு விட்டுருங்க, அத்தனை வித்து குழம்பு எல்லாமே போச்சுன்னு வைங்க. அப்புறம் நமக்கு தளர்ச்சி தான் வந்து முடியும். அப்போ 40 வயசில் யங் ஏஜாக முக்கியமானது. அப்புறம் மிடில் ஏஜ் வரும், அப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ யங் செல்ஸ் பூராமே 40 வயசுக்குள்ளே டெவலப் பண்ணிட்டு வரும் பொழுது நீங்கள் இப்போ பண்ணுறீங்க. அப்போ காயப்பம் பண்ணி இந்த செல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னா மூளையில் தான் இருக்குன்னு சொன்னேன். மூளையை தான் வித்து சக்தியெல்லாம் சேமித்து வச்சிருக்குன்னு சொன்னேன். உடலுக்குள்ளே மூளை செல் எங்கே இருக்குன்னு பார்த்தா உடல் முழு மூளை இருக்குன்னு சொன்னேன். அதில் அதிக அளவு பெரிய அளவு மூளை தலையில் இருக்குது. அதில் நிறைய நியூரான் செல்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ன எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் மாதிரி காந்த ஆற்றல் போய் உடல் முழுவதும் பரவுது. அப்படி பரவும் பொழுது இப்போ அது பரவுவதற்காக நமக்கு காயகல்பது 2 வித பயிற்சி. ஒன்று அஸ்வினி முத்திரை, இன்னொன்று ஓஜஸ் மூச்சு. அஸ்வினி முத்திரை என்பது உயிர் துகள்கள், அஸ்வினி முத்திரை நரம்புகள், நரம்புகள் இயக்குவது. ஓஜஸ்ல உயிர் சக்தி உடலுக்குள்ளாக வைப்பது. இந்த 2 செய்வதற்காக உடலுக்குள்ளாக நம்ம அஸ்வினி முத்திரை போடுறோம்.
அஸ்வினி முத்திரை இங்கே போடும் பொழுது இங்கே என்னென்னா இதெல்லாம் முக்கியமான சும்மா சாதாரண அஸ்வினி முத்திரை நினைக்காதீங்க. இது ஆக்சுவலாக நம்மளோட உடம்புல பகுதி. அது அப்படி இது வேற எங்கே சும்மா அந்த மத்து மாதிரி கலையிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக நம்ம எலும்பு எல்லாம் இருக்குது. இது வழியாக மேலே கொண்டு போகிறோம். அப்படி கொண்டு போகும் பொழுது அங்கே என்ன பண்ணுறோம்? அஸ்வினி முத்திரை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஆமாம், என்ன பண்ணுறீங்க? கண்ட்ராக்டர் ரிலாக்ஸ் ஆகும் ஏனல் மசில்ஸு இல்லையா, சுருக்கி விடுறீங்க. அப்படி சுருக்கி விடுறதுங்கிறது பெரிய ஒரு கலை. அப்படி சுருக்கி விடும் பொழுது கீழே இருக்க உயிர் சக்தியை மேலே கொண்டு போகிறோம். கடைஞ்சி மேலே கொண்டு போகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போகிறோம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் மூளையில் கொண்டு போய் அப்புறம் அது மூலமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வரும் பொழுது அதாவது மேலே எந்த இடத்துல போய் சேர்க்குறோம்? மூளையில் பீனியல் கிளாண்டை போய் சேர்க்குறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். பீனியல் கிளாண்டை கொண்டு போகும் பொழுது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் இந்த இடத்த சேருது. அப்படியே அங்கே அப்படியே மூளைக்குள்ளாக அத்தனையும் சேர்த்து கொண்டு வரோம். அப்படி சேர்த்து கொண்டு வந்து வரும் பொழுது மூளையோட இயக்கங்கள் நல்ல முறையில் இயங்கிட்டே இருக்கு. பீனியல் கிளாண்டை வெட்டி பார்த்தா இந்த மாதிரி எத்தனை பைன் கோன் ஷேப்னா என்ன? உங்கள் புத்தகத்தில் இதெல்லாம் போட்டு நான் பேசுகிற ஒவ்வொன்றும் உங்கள் புத்தகத்தில் வரிக்கு வரி இருக்குது. நல்லா புரிஞ்சு கொடுங்க. நான் தான் அது எழுதுன தெரியும். அதெல்லாம் நீங்கள் பெரிய கொஸ்டின்ஸில் அதில் வரும். அது கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் என்ன இருக்குது? இல்லை பைன் கோன் ஷேப். எத்தனை பைன் கோன் இருக்கு? 8 10 12 பைன். அது என்ன இருக்குன்னா வளைஞ்சு போட்டிருக்கு இல்லையா? வளைஞ்சு போட்டிருக்குன்னா இங்கே இருந்து ஆற்றலை உள்ளுக்கு இழுக்கிறது. ஏன் 12 இருக்குது? ஏன் 10 இருக்கலாமே? மனிதனுக்கு ஆற்றல் எங்கேருந்தா வருதுன்னு சொன்னீங்க? ஜீவகாந்தம் எங்கேதான் வருது சொன்னீங்க? கோள்கள். எவ்வளவு கோள்கள் இருக்குது? எத்தனை ராசி? 12 ராசிலேருந்து ஆற்றல் வருது இயல்பாகவே. அப்படி ஆற்றல் வந்து எங்க வந்து சேருது? பீனியல் கிளாண்ட் வந்து சேருது. அப்படி வரும் பொழுது அங்க அதுக்குள்ளாக வான்காந்தத்தை கீழே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்றதுக்காக நீங்க பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணாத நாக்க மேல் அணத்தை வளைக்கிறீங்க. நாக்க மேல் அணத்தை வளைக்கும் பொழுது நேர பீனியல் கிளாண்டுக்கு சார்ஜ் ஆயிரும். அதுவே ரூஃப் லாக். மேலே ஒரு லாக் போட்டுறீங்க, கீழே ஒரு லாக். என்ன லாக்கு? மூலபந்து. இந்த 2 லாக்கும் போட்டு மேலே இழுக்கிறீங்க. மேலே இழுக்கும் பொழுது இப்படி இழுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா மேலே லாக்கு கீழே லாக்கு ஆகும் பொழுது செஸ்ட் விரியுது. ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. நெகட்டிவ் ப்ரெஷர் கீழே இருந்து மேலே உயிர்த்துகளை மேலே துரியத்தில் கொண்டு வச்சிடும். அது பெரிய பாயிண்ட். மேலே இருந்து துரியத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேரும். இது அடிப்படையானது. அப்படின்னு வரும் பொழுது ஸோ கீழே இருக்க உயிர் சக்தியே மேலே வருது. அஸ்வினி முத்திரை போட்டு வரும் பொழுது அப்படியே மேலே வருது. ஓஜஸ் போட்டுறீங்க. ஓஜஸ் போட்டு வரும் பொழுது மேலே எங்கே போய் சேருது? எல்லாமே எங்கே? பீனியல் கிளாண்டு போய் மூளையில் போய் ஒவ்வொரு செல்களும் என்ன ஆகுது? பிளாசம் ஆகுது. அப்படியே செல்கள் ஒவ்வொன்றும் பிளாசமாக ஒவ்வொன்றாக அப்படியே ஓப்பன் ஆகும். எதுலேருந்து ஆற்றல் வருது? 12 ராசியிலிருந்து. ஸோ 12 ராசியிலிருந்து ஆற்றல் வந்து கடைசி எங்கே வந்து சேருது? நம்முடைய எங்கே வந்து சேரு? பீனியல் கிளாண்டு வருது. அங்கே வந்து சேருது. அப்படியே உள்ளுக்கு வர ஆற்றல் சேர அப்படியே தவ உணர்வுல அப்படியே நமக்கு இருக்க அப்படியே எங்கே தூக்கிட்டு போயிருது? சக்தி வளர்த்து தீரும். நம்மளை அப்படியே ஃப்ளோட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மேலே இழுக்கும் பொழுது இப்படி ஃப்ளோட் ஆகுது. அப்போ எல்லா பயிற்சிகளும் மூலமாக இதில் வந்து வரும் பொழுது அதுக்கு உங்களுக்கு பயிற்சியில் 7 விதமான 6 விதமான டெக்னிக் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அஸ்வினி முத்திரை, நரம்புக்கும் ஓஜஸ் மூச்சு. இப்படி வரும் பொழுது இங்கே என்ன மேலே போகுது? மேலே எது யாருக்குது? மேலே எது எந்த சக்தி வெளியில் மேலே போகுது? அடிப்படை இதை மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். மேலே எது போகுது? மேலே காந்த சக்தி. இப்படி இழுக்கிறீங்களா? என்ன காந்தம்? ஒரு பாடல் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களா? உரித்தெடுத்த நாடியில் கபால ஏற்ற வல்லீரே. காயல் பற்றி தத்துவம் என்னன்னு சொன்னால் முதல் இந்த பாடல் எழுதிட்டு தான் நீங்கள் எழுதணும். புரிஞ்சுங்களுக்கு. உரித்தெடுத்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை. என்ன வாயுவை? காந்தத்தை மேலே கொண்டு போய் என்ன காந்தம் சொன்னால் எதை சொல்லணும்? இறைத்துகளை. ஜீவகாந்தம் இல்லை, என்ன இறைத்துகளை. அந்த இறைத்துகளை மேலே இப்படி இறைத்துகள் தான் கொண்டு போறீங்க. நிறைய பேர் இழுத்தா என்ன எடுக்கணும்? செமன் மேலே போகுதுன்னு. செமனும் போகாது, சீமன் போகாது. அப்படித்தானே நினைச்சிட்டு இருப்பீங்க. மேலே இப்படி இழுத்தா அதெல்லாம் ஒன்றும் போகாது. எது போகுது? காந்த சக்தி. அது காந்த சக்தி மேலே போகுது. அங்கே வைட்டல் ஃப்ளூயிட்லேருந்து காந்த சக்தி மேலே போகுது. அப்படி போகும் பொழுது நம்ம வந்து
என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அஸ்வினி முத்திரை போடுறோம். அஸ்வினி முத்திரை எது மூலம் பண்ணால் நம்மளோட ஏனஸ் பகுதியை வச்சு ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் இது பண்ணும் பொழுது எவ்வளோ ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பது நம்முடைய ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் இருக்குதோ அதற்கு தான் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருக்கிற அர்த்தம். சின்ன குழந்தைகளுக்கு நல்ல காய்ச்சல் இருக்கான்னு பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக தெர்மாமீட்டர் உள்ளுக்கு போட்டு பார்ப்போம். போட்டு பார்க்கக்கூட நாக்கில் வச்சு பார்ப்பாங்க, கையில் வச்சு பார்ப்பாங்க, இல்லை ஏனஸில் ஒழிச்சு பார்ப்போம். எதில் கரெக்டாக டெம்பரேச்சர் பார்க்கணுன்னா நான் ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் வச்சு பார்க்குறது தான் கரெக்டாக இருக்குன்னு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதற்கு தகுந்த போல உடலில் ஹெல்த்தியாக இருக்கும். ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் தசை லூஸு ஃப்ளாசிடாக இருந்ததுன்னா சரியில்லைன்னு அர்த்தம். அதான் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அதற்கு தகுந்த நம்மளுடைய செக்ஸ் கிளாண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அதாவது நம்முடைய கர்ப்பப்பையோ ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு இந்த ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஏனஸ் ஸ்பிங்க்டர் மசில்ஸ் சரியில்லைன்னா இந்த செக்ஸ் கிளாண்டு அவுட்டு, சரியாக இருக்காது. அப்படின்னு வரும் பொழுது அந்த அஸ்வினி முத்திரை போடும் பொழுது அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸுக்கு வேண்டிய யூட்ரஸுக்கு வேண்டிய சக்தி எல்லாம் போகுது. நமக்கு ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு எல்லா சக்தியும் போய்கொண்டே இருக்கும், அவ்வளோ நல்ல கிடைச்சி கொண்டு இருக்கும். அதே சமயத்தில் கீழே இருந்து மேலே இழுக்கிறோம். கீழே இருந்து மேலே இழுக்கும் பொழுது எங்கெங்கே எனர்ஜி பிளாக் ஆகிருக்குண்டா, இந்த 5 மையங்கள் இருக்குல்ல, 6 மையங்கள், இந்த 7 மையங்கள் பிளாக் இருந்ததுன்னா இந்த உயிர் அங்கங்கே கொடுத்து விட அதெல்லாம் சரிப்படுத்தி கொண்டே இருக்கும். சும்மா சாதாரணமாக இல்லை, அப்படி அஸ்வினி முத்திரை போடுறது அவ்வளோ இழுத்து கொண்டே வரும் பொழுது நம்ம எந்த மேலே கொண்டு வந்து அங்கே நம்மளை ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னா செல்ஃப் டிட்டர்மினேஷன் சொல்லணும். செல்ஃப் டிட்டர்மினேஷன்ஸுக்கு இது ரொம்ப இது உதவியாக இருந்து கொண்டே இருக்கும் அஸ்வினி முத்திரை. அதனால அந்த இடத்துல மனதை நினைச்சு செய்து கொண்டே இருக்கும். அப்புறம் அது ஃபீட்பேக் மெக்கானிசம். ஒரு கிளாண்டு ஏதாவது ஃபங்க்ஷன் சரியில்லைன்னா, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகரம், இதில் ஏதாவது சரியில்லைன்னா இது போய் சரிப்படுத்தும். அங்கே ஃபீட்பேக் மெக்கானிசம் சொல்லுவோம். அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம் மூலமாக அது சரிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது இன்றைக்கி எனர்ஜி இந்த இடத்துல அநாகதம் இருக்குது, அல்ல இந்த இடத்துல அட்ரினலின் இருக்குது, அல்ல இந்த இடத்துல நம்முடைய மணிப்புரகம் இருக்குது, பேங்க்ரியாஸ் இருக்குன்னா அங்கெல்லாம் ஆற்றல் குறைவாக இருக்குன்னா இது போய் சரிப்படுத்தி கொண்டு இருக்கும். அவ்வளோ ஆற்றல் சும்மா அஸ்வினி முத்திரை போட்டு இழுக்கும் பொழுது எவ்வளோ தூரம் உள்ளுக்கு கொண்டு வரீங்களோ அதற்கு தகுந்த ஆற்றல். எவ்வளோ தூரம் உள்ளுக்கு இழுக்கும் ப்ராஸ்டேட் கிளாண்ட் வரும், உங்களை மிட் யூட்ரஸ் வரும். சும்மா லேசாக 1 2 3 பஜகோவிந்தாலும் அடிச்சுட்டு போகக்கூடாது. எவ்வளோ நல்லா ட்ராப் பண்ணி போகணும். அப்படி இழுத்து வரும் பொழுது தான் அந்த கிளாண்டுடைய ஆக்டிவிட்டிஸ் பூரா வந்து கொண்டே இருக்கும். அப்படின்னு வரும் பொழுது ப்ராஸ்டேட் கிளாண்ட் ஆண்களுக்கு ஆண்களுக்கு வயசானா வர்றது என்னன்னா இது ப்ராஸ்டேட் கிளாண்ட். உங்களுக்கு எப்படி யூட்ரஸ் ப்ராப்ளம் வருதோ ஆண்களுக்கு ப்ராஸ்டேட்டிஸ் வரும். ப்ராஸ்டேட்டிஸ் வரும் பொழுது ரொம்ப பெயினாக இருக்கும் அந்த ப்ராஸ்டேட்டிஸ் வரும் பொழுது. அப்போ இது நம்ம அஸ்வினி முத்திரை போடும் பொழுது ப்ராஸ்டேட்டிஸும் போயிடும், உங்களுக்கு மெட்ரைட்டிஸும் போயிடும். அதை கர்ப்பப்பையை வெட்டி போடுறீங்களே ஆற்றல் இல்லாதனால தான். ஒன்ஸ் கர்ப்பப்பையை வெட்டி தூக்கி போட்டாலே ஒரு உறுப்பு போயாச்சு, உயிருடைய இயக்க மையங்கள் போயாச்சுன்னு அர்த்தம். தயவுசெய்து கர்ப்பப்பையை வெட்டி போடாதீங்க. அப்படி ஏதாவது வெட்டி போட சொன்னாங்கன்னா டாக்டர் கன்சல்ட் வந்து 6 மாதம் கற்றுக்கிட்டு சின்சியராக கற்றுட்டு அப்புறம் உடலுக்குள்ளாக என்ன மாற்றம் வரும்னு பார்த்து அதுக்கப்புறம் பண்ணுங்க. உங்கள் மனைவிட்டு அப்படி தான் உங்கள் சிஸ்டர்ஸ் நீங்கள் வெட்டி போட்டிங்களோ பரவாயில்ல, தெரிஞ்சோ தெரியாத வெட்டி போட்டிங்கன்னா அவள ஃபர்தராக அதோடைய அதாவது இன்டென்சிட்டி அதிகரிக்காது, அதை பார்த்துக்க சார். அப்படி வரும் பொழுது இங்கே செக்ஸ் கிளாண்டும் நம்முடைய இது அதாவது யூரினரி பிளாடும் ரெண்டும் ஒன்று. செக்ஸ் கிளாண்டும் யூரினரி சிஸ்டமும் ரெண்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கி மாதிரி, 2 ட்வின் சிஸ்டர்ஸ் மாதிரி. ஒரு உறுப்புக்கு போயிருந்தால் இன்னொரு உறுப்பு கெட்டாச்சுன்னு அர்த்தம். ஒரு உறுப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னொரு உறுப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த 2 உறுப்பு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நல்ல முறையில் ஏனல் ஸ்பிங்க்டர் மசில்ஸை இழுத்து பிடிக்கணும். அப்படி ஏனல் ஸ்பிங்க்டர் மசில்ஸை இழுத்து வரும் பொழுது ஒரு உறுப்பு உள்ள எனர்ஜி இன்னொரு ஃப்ளோவுக்கு போய் 2 இதையும் சரிப்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது அஸ்வினி முத்திரைங்கிறது ஒரு பெரிய ஒரு கலை, சாதாரணமாக இல்லை. அதில் 25 விதமான ஆக்ஷன் இருக்குது அஸ்வினி முத்திரையில் வரும் பொழுது. அதில் பார்த்தாங்கன்னா லேபரட்டரி மசில்ஸ் உள்ளுக்குள்ள மசில்ஸு, அதாவது அஸ்வினி முத்திரை வீக்காக இருந்ததுன்னா அடிக்கடி கேஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். யார் ஒருத்தர் கேஸ் அடிச்சுட்டே போயிட்டே இருந்திருக்காங்களோ சின்ன வயசாக இருந்தாச்சுன்னா அவனுக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பொழுது லைஃபு அவுட்டு. 2வது அப்போ அடிக்கடி சின்ன 30 வயசு 40 வயசில் வயசானவங்க தான் கேஸ் அடிக்காங்கன்னு நினைக்காதீங்க. அபானவாய் வெளியே தள்ளுறாங்க. 30 வயசு 40 வயசு ஆனவங்களே செலவு பண்ணுவாங்க. அப்படின்னா அவனுக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது.
பொதுவாக செக்ஸ் இன்ட்ரெஸ்ட் 60 வயசு 70 வயசு 80 மேலே அது வருது. ஆனால் இப்போ 30 வயசு 40 வயசுலேயே வரும் பொழுது நமக்கு பிரச்சனை வரும். அதனால தான் அஸ்வினி முத்திரை அதில் ரொம்ப ஹெல்ப் ஆகிட்டே இருக்கும். அப்படி வரும் பொழுது உள்ளுக்குள்ள லேவட்டர் மசில்ஸ் அதுக்குள்ள மசில்ஸ் நாங்கள் லேவட்டர் மசில்ஸ் சொல்லுவோம். அந்த மசில்ஸ் நல்லா ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் அதில் முக்கியமாக அதில் செமன் ஆண்களுக்கு செமனில் மொட்டிலிட்டி நிறைய இருக்காது. அந்த மொட்டிலிட்டி செமனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பெண்களுக்கு அந்த செமன் மூவ் பண்ண ஒரு ஸ்பின்னிங் ஆக்சஸ் சொல்லுவோம். வேஸ் அண்ட் இல்டீஸ் சொல்லுவோம். அந்த இல்டீஸ் வேஸ் அதை அதிகம் வர்றதுக்கும் இப்படி நிறைய இருக்குது. அதில் சென்ட்ரிபிகல்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம்னா பின்னாடி நீங்கள் எம்ஃபில் பிஹெச்டிக்கு ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்காக இவ்வளோ பாயிண்ட் நான் கொடுக்குறோம். 25 பாயிண்ட் கொடுக்குறோம். அத்தனையும் அப்புறம் மேலில் செமன் எஜாகுலேட் பண்ணணும் என்ன நடக்குது, ஃபீமேலில் என்ன நடக்குது, செமன் ஆர்கசம் பீரியட் என்ன நடக்குது, அப்போ உடலுக்குள்ளாக என்னென்ன மாற்றங்கள் இந்த அஸ்வினி முத்திரம் மூலமாக நடக்குது. அந்த அஸ்வினி முத்திரம் மூலம் பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்குது. அது அப்புறம் அதில் ஸ்பீமன் எப்படி உற்பத்தி ஆகி அதனுடைய கண்டென்ட் எவ்விதமாக அதை இயக்குது. அப்புறம் யூரின் பாசிபிள் பொழுது நமக்குள்ளால அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது. அதேமாரி வெஜைனா சர்வீஸ் இன்டர்கோர்ஸ் சமயத்தில் ஆண் பெண் உறவு பண்ணதில் அதனுடைய இயக்கங்கள் நேர்நிறை பண்ணதுக்காகும். ஏன்னா சில பேருக்கு ஆர்கசம் ஆண்களுக்கு முன்னாடி வந்துடும். அதனால தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்கள் ஓஜஸ் போடுங்க, செவனை விடும் பொழுது நீங்கள் ஓஜஸ் போட்டுங்க சொல்கிறது. அதான் ரெண்டும் சரியாக வர்றதுக்காக பெண்கள் கடைசி வர அஸ்வினி முத்திரை தான் இருக்கணும். பீரியடில் இதில் இன்டர்கோர்ஸ் இருக்கும் பொழுது பார்த்துங்க. ஸோ அந்த மாதிரி வரும் பொழுது இப்படி எவ்வளோ தூரம் பிரெக்னன்சி சமயத்தில் அஸ்வினி முத்திரை போட்டு வரும் பொழுது எப்படி இருக்குது. பிரெக்னன்சி வர கடைசி வர நீங்கள் வர அஸ்வினி முத்திரை மாதிரி போட்டுகிட்டே இருக்கலாம். ஓஜஸ் 4 மாதத்துக்கு நிறுத்திடணும், அதுக்கு மேலே தேவையில்லை. அப்படின்னு வரும்போது ஈஸி டெலிவரி அங்கே வந்து கொண்டே இருக்கும். உள்ளுக்குள்ள பெல்விக் லேவட்டர் மசில் பெல்விக் மசில்ஸ் விரித்து கொண்டு கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளால எனர்ஜி மெக்கானிசம் நிறைய நடந்து கொண்டே இருக்கும். அதோட மெடிடேஷனுக்கு உள்ளுக்கு மேலே போய் பிட்யூட்டரி பீனியல் கிளாண்ட் ஆக்ட் பண்ணதால அதுக்குள்ளாக பல்வேறுமான செயல்பாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு உள்ளாக உடலுக்குள்ளாக பல்வேறு விதமான மாற்றங்கள் அஸ்வினி முத்திரையில் சாதாரணமாக நினைக்காதீங்க தயவு செய்து. அஸ்வினி முத்திரை பெரிய ஒரு கலை, ஒரு பெரிய ஒரு சயின்ஸ். அஸ்வினி முத்திரைக்கு மாத்திரமே பிஹெச்டி ஒர்க் பண்ணுறோம். பிஹெச்டியில் 25 பாயிண்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். இவ்வளவு அதுக்குள்ள ஆக்ட் இருக்குது, சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி வரும் பொழுது கன்சீவ் ஆகுது. கன்சீவ் நம்ம கன்செப்ஷன் வருது, கல்யாணமாக கன்சீவ் ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா முக்கியமாக வரும் பொழுது கன்செப்ஷன் அடைக்கும் பொழுது பீரியட் அது முக்கியமாக பார்த்துங்க. பீரியட் டைமில் செக்ஸில் தயவுசெய்து இருக்கக்கூடாது. இருந்தாலும் பெர்மனன்ட் டேமேஜ் யூட்ரஸ் அண்டு பெர்மனன்ட் யூட்ரஸ் போயிடும். பீரியட் டைமில் இருக்கக்கூடாது. சரி, பீரியட் டைமில் முடிஞ்ச பிறகு 4ஆவது நாளில் கன்செப்ஷன் ஆகுது. 4ஆவது நாளில் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா குழந்தை அது அபார்ஷன் ஆகிடும். அதுவே குழந்தை 7ஆவது நாளில் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அது 2ஆம் மாதத்தில் அபார்ஷன் ஆகிடும். அது 14ஆவது நாளில் கன்சீவ் ஆச்சுன்னா அந்த குழந்தை 50லேருந்து 70 வயசுக்கு மேலே ஆவரேஜ் சொல்கிறேன் அது வர வாழும். அது 17ஆவது வயசில் கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தையெல்லாம் பெரிய பெரிய மகானாக தான் இருக்க முடியும். 17ஆவது வயசில் எந்தெந்த குழந்தை கன்சீவ் ஆச்சுன்னா மகான்களாக பெரிய பெரிய ஞானிகளாக வந்துடும். அதனால் 17ஆவது வயசில் நீங்கள் அதே மகான ஏதாவது சரி. அதே சமயத்தில் கன்சீவ் ஆகும் பொழுது இடமும் முக்கியமான இடமா இருக்கணும். கன்செப்ஷன் வருது இல்லை, ஆண் பெண் உறவும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கணும். அதில் டெஸ்ட்டுக்காக ஆஸ்பத்திரியில் 4 ரூமில் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க ஃபாரினில். முதல் ரூமில் ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஃபோட்டோ, அடுத்த ரூமில் இயற்கை காட்சிகள், 3ஆவதுல ஒரு புலி மானை அடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ். இப்படி 4 விதமான ஃபோட்டோஸ் வச்சு 4 விதம் போல இயல்பாக வச்சுருந்தாங்க. பிறக்கும் பொழுது என்ன ஆச்சுன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிற இடத்துல தான் இயற்கை காட்சிகள் இருக்கிற இடத்துல குழந்தைகளை ஈஸி டெலிவரி ஆகி போச்சு. அந்த புலி மானை அடிக்குது அந்த பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு. அதான் மனம் அந்த சமயத்தை எப்படிலாம் வருதோ அதற்கு தவிர டெலிவரி சமயம் அப்படி வரும். அதே மாதிரி கன்சீவ் ஆகும் பொழுது இந்த மறைமுகமாக போய் கன்சீவ் ஆகி டாய்லெட்டில் போய் உட்கார்ந்தானா அவன் தீவிரவாதியாக தான் வருவான். பிறக்கும் பொழுது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அவன் தீவிரவாதம். எந்த காலம் அது முக்கியமானது. கன்சீவ் ஆகும் பொழுது காலம் முக்கியமான. ட்ரங்க் அடிச்சுட்டு கன்சீவ் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு குழந்தைக்கு லிவர் ப்ராப்ளம் வந்துடும். தண்ணி போட்டு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துடும். அதேமாரி சாயந்தர நேரத்தில்
இந்த மாலை நேரத்தில் ஆயிடுச்சுன்னா குழந்தைக்கு கண்ணு வலி வந்துடும், பெர்மனண்டாக ஐ பாதிச்சிடும். இப்போல்லாம் பிறந்திருக்க குழந்தைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா செய்த தப்புகளால் வந்திருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அதே சமயத்தில் ட்ராவலில் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சுன்னா பிறக்கிற குழந்தை எல்லாமே பிளாஸ்டிக் பேபியாக தான் வரும், ஸ்டீல் பேபியாக வராது. என்ன பிளாஸ்டிக் பேபின்னு என்னது, வீக் சைல்டாக தான் வந்திருக்கும். அதேமாரி கன்சீவ் பண்ணும் பொழுது ஃபேண்டசிஸ், அதாவது கன்சீவ் பண்ணும் பொழுது யாரையா நினச்சி கன்சீவ் பண்ணிக்கிட்டு, சினிமா நடிகை கன்சீவ் பண்ணிட்டு அப்படி வச்சா குழந்தை பிறந்தவளோ கடைசி கன்சீவ் ஆனாலும் அந்த மாதிரி சில டபுள் பர்சனாலிட்டி தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு சரியே இருக்கவே இருக்காது. ரெண்டாவது நடிகர்களை நினைச்சுன்னா அவன் நோய்கள் அங்கே வந்து நிற்கும். எல்லா நடிகர்களுக்கும் 1000 நோய் இருக்கும், அத்தனைக்கு வந்து நிற்கும். அவங்கள நினைச்சிட்டு பண்ணி அப்படி கன்செப்ஷன் ஆகும்போது அப்படி வரும்போது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நல்லா இருக்குமானா எல்லா நோயும் சேர்ந்து வந்து நிற்கும். புரியுதுங்களா? சார் மென்டல் டிசார்டர், அதனால இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய ட்ரங்கு ப்ரெக்னன்சியில் 4 மாதம் குறிப்பாக 6 மாதம் 7 மாதத்தில் கன்சீவ் ஆயிடுச்சுனாங்க. அந்த சமயத்தில் போய் செக்ஸில் இருந்தாங்கன்னா குழந்தைக்கு ஒரு பூகம்பம் மாதிரி வந்துடும். அப்படி வரும்போது குழந்தை போலியோ அட்டாக்கில் வெளியே வந்துடும். நிறைய போலியோ அட்டாக் வர காரணமே அம்மா அப்பாவோடைய அந்த சமயத்தில் செக்ஸில் இருந்தது தான், புரிஞ்சுக்கணும். அதேமாரி சாப்பிட்டுட்டு உடனே செக்ஸில் கன்சீவ் ஆச்சுன்னா குழந்தைகளுக்கு ஹைட்டல் ஹெர்னியா உற்பத்தி ஆகும். அதை பார்த்துருக்கேன். அவரை ஃபுல் மூன் நியூ மூன் அமாவாசை பௌர்ணமியில் இருந்தால் மென்டல் டிஸார்டர்ஸ் குழந்தைக்கு இருக்கும். கன்சீவ் ஆயிடுச்சுன்னா ஃபுல் நமக்கு ஆற்றில் வெளியே போயிடும், இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். சார் அந்த விதத்தில் அதாவது எவ்வளோ தூரம் உயிர் சக்தி எவ்வளோ தூரம் அதை பாதிச்சுட்டு இருக்குன்னு சொல்கிறக்காக சொல்கிறது இதெல்லாம். இப்போ எவ்வளோ தூரம் அதோடைய தன்மைகள் பாதிச்சுட்டே இருக்குன்னு சொல்கிறக்காக. ஸோ அந்த விதத்தில் இப்போ உயிராற்றல் விந்துநாதத்தில் இருக்குது, அதுக்குள்ள உயிர் துகள் தான் இருக்குது, இறை துகள் தான் இருக்குது, அதுதான் காந்தமாக இருக்குது. அதனால புரிஞ்சு கொடுங்க. அப்போ எவ்வளோ தூரம் அந்த மூலாதாரத்தை அசுனிமத்தில் போட்டு மேலே இழுக்கிறோமோ, அசுனிமத்தில் போட்டு மேலே இழுத்து மேலே எங்கே போய் கொண்டு போகிறோம், தலை வச்சு அங்கேருந்து என்ன பண்ணுறோம், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன வெளியே தள்ளுறோம். எவரி ஆக்ஷன் டெய்லி ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குறோம், உடல் முழுவதும் ரியாக்ஷன் கொடுக்குறோம். அப்போ உடல் முழுவதும் நல்ல பரும். அப்போ பயிற்சி செய்யும் பொழுது தயவு செய்து நல்ல மனம் வந்து எவ்வளோ தூரம் கண்ட்ராக்ட் பண்ணி விட்றீங்களோ அது தூரம் பண்ணுங்க, அவ்வளோ தூரம் பண்ணுறேங்க. அதேமாதிரி ஒன்று ரெண்டாவது நாக்க மேல் அன்னத்தை தொட்டு வைக்கிற மாதிரி போட்டிருக்கோம் இல்லைங்களா, நான் கர்ந்த டங் அப்படி வைக்கும்போது நேராக பீனியல் கிளாண்டுக்கு சார்ஜ் ஆகும். நீங்கள் செய்கிற அத்தனை பயிற்சி மனம் ஒன்றி செய்தல், மனதை எங்கேயா நினைச்சிட்டு செய்தால் அது வெறும் பயிற்சியாக தான் இருக்குமே ஒழிய அது வந்து ஃபுல் காயல்ப்பு எஃபெக்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு காயல்ப்பு பயிற்சி. இதை உயிர் பயிற்சி சொல்கிறது இதனால தான் சொல்கிறதோ, இதை நல்லா பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் செய்து வரும்பொழுது தான் உடலுக்குள்ளாக இயக்கம், உடல் இயக்கம் மன இயக்கம் ரெண்டும் நல்ல முறையில் வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்னைக்கு சாயந்தரத்திலேயாவது நாம் காயல்ப்பு பயிற்சி செய்து உடலையும் மனதையும் நான் சிறப்படை வந்து கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.